ஹாய் ஹலோ மை டியர் சாம்பியன்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட டாப் 100 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரீஸ்ல நம்ம மிக்சர் ஆஃப் சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ட்ரஸ்ட் மீ, இவ்வளோ நாள் நீ நீட்டுக்காக உன்னோட ஹார்ட் அண்ட் சோலை கொடுத்து படிச்சுட்டு இருந்திருப்ப. ஒரு சில பேர் படிக்கிறேங்கிற பேர்ல நிம்கியும் கொடுத்துட்டு இருந்திருப்ப. பட் ஆனா இனி வரக்கூடிய மேபி இந்த 5 or 6 days மட்டும் நீ மேக்சிமம் எஃபர்ட் போட்டு படிக்கிறேன்னா ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பா உன்னால ஒரு நல்ல டிஃபரன்ஸை உன்னோட மார்க்ல பார்க்க முடியும். எஸ்பெஷலி இந்த சீரியஸை நீ கரெக்டா ஃபாலோ பண்றேன்னா கண்டிப்பா இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ல இருந்து உனக்கு நிறைய கொஸ்டின் வரக்கான சான்சஸ் இருக்கும், நிறைய மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால செஷனை ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா கவனிச்சு கிளியரா பாருங்க. ஆல்ரைட் மேம், அப்படி என்ன மேம் இந்த சீரீஸ்க்காக நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுமே இட் இஸ் ஹேண்ட் பிக் ஃப்ரம் யுவர் என்டையர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன். ஸோ உன்னோட ப்ரீவியஸ் இயர்ல கண்டினியூஸா ரிப்பீட்டான கொஸ்டின்ஸா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரே மாடல்ல திருப்பி 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 கொஸ்டின் கேட்பான் இல்லையா, அந்த மாதிரி மாடலா இருக்கட்டும் சரி, இல்ல பேஸ்ட் ஆன் ரீசன்ட் அனாலிசிஸ் உனக்கு இந்த வருஷம் எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் வரலாம் அப்படிங்கறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தான் இந்த சீரீஸ்ல நம்ம கொஸ்டின்ஸை கொண்டு வந்திருக்கோம். ஸோ மறந்துடாத கொஸ்டின்ஸை என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல்சோ மை டியர் சாம்பியன்ஸ், ரொம்ப முக்கியமா நீ செஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி, செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ ஹேவ் அ பென் அண்ட் பேப்பர் அலாங் சைட். ஸோ உன்கிட்ட பென் அண்ட் பேப்பர் இருக்குன்னா அதை எடுத்து வச்சுக்கோ. தட் இஸ் கோயிங் டு ரியலி ஹெல்ப் யூ வித் த கால்குலேஷன் பார்ட். நீ கால்குலேட் பண்ணி 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 ஆன்சரை கரெக்டா சொல்ல போற. ஓகே, ஸோ செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், நான் இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஜிஓசில இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். சரியா? இந்த கொஸ்டின் ஜிஓசியில ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி ஹைபிரிடைசேஷன் பேஸ் பண்ண ஜிஓசி கொஸ்டின்ஸ் எல்லாமே ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஃபோக்கஸ். சரி, கொஸ்டினை பார்த்துடலாமா? எஸ், கொஸ்டினை பார்த்துடலாமா? அண்ட் ஆல்சோ மை டியர், யாரெல்லாம் புதுசா வந்திருக்கியோ அட்டெண்டன்ஸை மறக்காம நம்மளோட லைக்ல தட்டி விட்டு அட்டெண்டன்ஸ் மேண்டேட்டரி போட்டு பார்ப்போம். ரைட், கொஸ்டின் காமிக்கிறேன். So the question goes like this, Dakana. It is 1 minute. This is your question. இது 2011ல கேட்டிருக்கான், 2018ல கேட்டிருக்கான், and even recent timesல I think 2021 or 22ல கூட இந்த மாடல்ல கொஸ்டின் கேட்டிருந்தான். ஸோ யோசிச்சு இதுல எந்த ஸ்ட்ரக்சருக்கு from left to right இந்த ஹைபிரிடைசேஷன் இருக்கும், sp2 sp அப்படிங்கிற ஹைபிரிடைசேஷன் இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம். let me know your answers in the comment section. very quick dakana. hi Amini, hi Shanmugam, hi Kanisma. ஓகே ஸ்கை வேர்ல்ட், ஆக்சுவலா உங்களோட ஷவனி மேமோட கிளாஸ் முடியறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இட் இஸ் நாட் லேட் டாக்கண்ணா. எஸ் ஓகே, ஆப்ஷன் டி சந்தோஷ், ஆப்ஷன் பி யாமினி, ஆப்ஷன் ஏ. நல்லா ஒத்துப்பாரு. யூ நோ whenever your carbon has a single bond in it. நான் இந்த ட்ரிக் நிறைய தடவை உனக்கு சொல்லி தந்திருக்கேன். கார்பன் சிங்கிள் பாண்டடா இருந்துச்சுன்னா then it is going to be sp3 hybridase. கார்பன் டபுள் பாண்டடா இருந்துச்சுன்னா then அது sp2 hybridase. கார்பன் ட்ரிபிள் பாண்டடா இருந்துச்சுன்னா அது sp hybridase அப்படின்னு உனக்கே தெரியும். So based on this assumption, out of these 4 option எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்? You need sp2. அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு கார்பனும் டபுள் பாண்டோட இருக்கலாம், then sp அப்ப நெக்ஸ்ட் ரெண்டு கார்பனுக்கு இடையே ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம். ஸோ டபுள் பாண்ட் ஃபாலோட் பை ட்ரிபிள் பாண்ட் எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பில தான் வந்திருக்கு. அதனால பி இஸ் த ரைட் ஆன்சர். ஹாய் யோகேஸ்வரி, வெல்கம் ஆன் போர்ட். வெரி குட் தாக்கண்ணா. இதே மாதிரி இதுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த ஒரு கொஸ்டினுக்கும் நீ ஆன்சர் சொல்லணும். சரியா? இதுவும் ஒரு சூப்பரான கொஸ்டின், ரைட்? சூப்பர் ஈஸி கொஸ்டின்ஸ். யூ ஹாவ் டு டெல் மீ வாட் த ஆன்சர் இஸ். ஓகேவா? ரைட்.
ஸோ யோசிச்சு எனக்கு ஆன்சரை சொல்லு. இதுவும் ரீசெண்ட் டைம்ஸ்ல ட்ரெண்டிங்கான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு இல்லையா, லைக் சிக்மா அண்ட் பை பாண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ், இதெல்லாம் டைரக்டா உன்னோட கொஸ்டின், உன்னோட என்சிஆர்டில ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் இன்டெக்ஸ், இதுல இருந்து டைரக்டா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ எஸ், லெட் மீ நோ which one of the following contains equal number of sigma and pi bond. First sigma bond ஐயும் pi bond ஐயும் நீ எப்படி calculate பண்ணுவ அப்படிங்கறத சொல்லிடுறேன். Single bonds are all sigma bonds. சரியா? Single bonds are all sigma bonds. இதுவே வந்துட்டு டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதுல ஒன்னு சிக்மா ஒன்னு பை. ட்ரிபிள் பாண்ட் இருக்கா, அப்ப அதுல ஒன்னு சிக்மா மிச்ச ரெண்டும் பை. இந்த மாதிரி தான் நீ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸையும் பை பாண்ட்ஸையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த 4 பேர்ல யாருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்டும் டோட்டல் நம்பர் ஆஃப் பை பாண்டும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. டக்குன்னு சட்டுன்னு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. அண்ட் புதுசா வந்தவங்க மறக்காம உங்களோட லைக் பட்டனை அமுத்தி அட்டெண்டன்ஸை பிளேஸ் பண்ணுங்க. ஓகே, அட்டெண்டன்ஸ் மேண்டட்டரி கண்ணா. ஸோ மறக்காம லைக் பட்டனை அமுத்தி நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல, நம்மளோட லைக் செக்ஷன்ல அட்டெண்டன்ஸை பிளேஸ் பண்ணுங்க. These are all super important question. See, எனக்கு entrance fieldல 10+ years of experience இருக்கு. Be it state board அதெல்லாம் விட்டுரு. இந்த entrance fieldலயே I've seen the worst and the best cases. நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ராக்டிக்கலா அந்த 10 வருஷம் கூட இருந்திருக்கேன். ஸோ அதனால தான் சொல்றேன், ஐ மைசெல்ஃப் நீட் மாதிரி, நீட் இல்லைனாலும் மற்ற ஒரு 17+ என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு நாலேஜ்ல சொல்றேன். தீஸ் ஆர் ஆல் சூப்பர் இம்பார்ட்டன்ட். யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ யோர் ஆன்சர்ஸ் கண்ணா. ப்ளீஸ் லெட் மீ நோ யோர் ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். எஸ், ஃபோக்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ண பார்ப்போம். ஃபோக்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ண பார்ப்போம். Priyasha says D. Yamini A. Sarus Tube. தயவு செஞ்சு ஸ்பாம் பண்ணாடா கண்ணா. Don't spam here. Okay, so focus பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ண பார்ப்போம். Okay, I can see a lot of option D's and option A's. Well, ரெண்டுத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். சரியா? ரெண்டுத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். நிறைய பேர் ஆப்ஷன் A சொல்லியிருக்க. Cn power 2 ஓட ஸ்ட்ரக்சர் என்னடா கண்ணா? யாருக்காச்சும் தெரியுமா? Cn power 2 ஓட ஸ்ட்ரக்சர் என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா? ரைட்? You know it? Cn power 2 ஓட ஸ்ட்ரக்சர் என்னன்னு உனக்கு தெரியுமா? பிகாஸ் Cn power 2 ஓட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பார்க்க கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். ரைட்? The structure goes like this. கார்பன் கார்பன், ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன், ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன். உனக்கு தெரியும் சைனோ குரூப்ஸ் ட்ரிபிள் பாண்ட்ஸ்னால உருவாக்கப்படுறது. அப்ப இங்க பார்த்தேன்னா உனக்கு ஒரு சிக்மா, 2 சிக்மா, 3 சிக்மா, டோட்டலா 3 சிக்மாவும் 4 பை பாண்டும் இருக்கும் இல்லையா? ரைட்? 2 4 பை பாண்ட். அது இல்லாம சிங்கிள் பாண்ட் 1 3 சிக்மா பாண்ட் இருக்கு. இஃப் யூ டாக் அபவுட் XeO4, ஜெனானோட வேலன்சி 8 நமக்கு தெரியும். 8 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் அதனால ஷேர் பண்ண முடியும். ஸோ ஜெனானோட ஸ்ட்ரக்சர் பார்த்தேன்னா ஜெனான், ஆக்சிஜன் 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 ஆக்சிஜன், எல்லா ஆக்சிஜனும் டபுள் பாண்டடாவே இருக்கும். ஸோ எஸ், இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பை பாண்ட். இங்க 4 சிக்மாவும் 4 பையும் இருக்கிறதுனால your correct answer is absolutely option D. Please note it down. Option D is the right answer. Hi Kavita, welcome on board. So இந்த கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ அப்படியே நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். So the next important concept is tautomerism. சரியா? tautomerism பேஸ் பண்ணியும் உன்ட்ட வந்துட்டு இந்த மாதிரியான லைக் டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் பை பாண்ட்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? அப்படி இல்லை மேம்,
எனக்கு வந்துட்டு அதுல அவ்வளவா வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னு நினைச்சேன்னா ஹைபிரிடைசேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் கூட அவங்க கேட்கலாம். சரியா? ஹைபிரிடைசேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின், பேசிக் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ நான் இப்போ உனக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ண கொஸ்டினை காமிக்கிறேன். ப்ளீஸ் லுக் இன் டு த சேம் அண்ட் லெட் மீ நோ த ஆன்சர்ஸ். ஓகே? Right. 1 minute. Question is ready. So here it goes. இது வந்துட்டு நான் எடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின் 2008ல கேட்ட கொஸ்டின். பட் இதே மாதிரி பேசிக் ஸ்ட்ரென்த் அண்ட் அசிடிக் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கலாம். So yes, let me know your answers in the comment section. Okay. Takshaya, just let me check the timetable da kanna. நான் timetable பார்த்து தான் சொல்லணும். So ஒரே ஒரு நிமிஷம். Yes, நாளைக்கு அழினன் சாரோட கிளாஸ் இருக்குடா கண்ணா. You will have his class for sure. So யோசி chance பண்ணு. Shinchan says option B, Yogeshwari says option B, Yamini says option B. So yes, my dear. Option B is the absolute correct answer. அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எதனால ஆப்ஷன் பி அப்படிங்கறத கன்சிடர் பண்ணிக்கலாம். See, ஃபர்ஸ்ட் உனக்கு கொடுத்திருக்கிற 3 மாலிகுலுமே இன்னும் 3 விதமான பாண்ட்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ்ல உன்னோட கார்பனியான் சிங்கிள் பாண்டடா இருக்கு, which means sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கு. செகண்ட் கேஸ்ல டபுள் பாண்டடா இருக்கு, அப்ப sp2. அண்ட் தேர்ட் கேஸ்ல sp ஹைபிரிடைஸ் மாலிகுலா இருக்கு. ஸோ இங்க ஹைபிரிடைசேஷன் மாறுது. அண்ட் யூ நோ அசிடிக் ஸ்ட்ரென்த்தோட கேஸ்ல sp will be more acidic than that of sp2 and finally sp3. அப்ப அந்த கான்செப்ட் அப்படியே உல்டா பண்ணேனா that is your base strength concept. Basic strengthல whenever you consider the hybridization of carbanion, you should ensure that sp3 has a highest value of base strength followed by sp2 and sp. அதனாலதான் out of these 4 options நீ option B choose பண்ணுவ. சரியா? சோ உனக்கு பேசிக் ஸ்ட்ரென்த்தே கண்டுபிடிக்கல தெரியலனா கூட அசிடிக் ஸ்ட்ரென்த்துக்கு நீ கான்செப்ட்ஸ் படிச்சிருப்பே இல்லையா? அந்த கான்செப்ட்ஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல், அதாவது அங்க sp3க்கு லெஸ் அசிடிக்னு கொடுத்திருந்தேனா பேசிக் ஸ்ட்ரென்த்ல sp3 is more basic அப்படின்னு சொல்லும். அந்த கான்செப்ட் அப்படியே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா எழுதினா ஆன்சர் வந்துடும். சரியா? ரைட்? ஆர் யூ கிளியர் டக்கனா? வெரி குட். So next question போலாம். இப்ப உனக்கு ஒரு அளவுக்கு சிக்மா பாண்ட், பை பாண்ட், பேசிக் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அடுத்ததா நான் வந்துட்டு பேஸ்ட் ஆன் கார்பன் பாண்ட். சரியா? இப்போ லென்த் ஆஃப் கார்பன் பாண்ட் பெராமீட்டர்ஸ் பேஸ் பண்ண ஜிஓசி கொஸ்டின்ஸ் கேட்கறான். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் காமிக்கிறேன். இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு நீங்க சொல்லணும். சரியா? So the question goes like this. Please give me a minute. Okay. So actually நான் full explanation உனக்காக எழுதிட்டு வந்திருந்தேன். But the main focus is we have to focus on the question. You have to try and answer it. Okay. Hi Ketana. Hi single boy Jaga. Welcome on board. Hi Uday Raga. So yes, here we go. ஒன்ட்ட 4 மாலிகுல் இருக்கு. ரைட்? இதுல யாருக்கு ஷார்ட்டஸ்ட் கார்பன் பாண்ட் இருக்குன்னு நீ சொல்லு. சரியா? Tell me which one has shortest carbon bond. Quick Dakana. Please let me know the answers. Really quick. Hi Angel. Welcome on board. Yes Angel, I remember you. என்ன ரொம்ப நாளா ஆளக்கானம். What happened? Okay, Shinchan says option D. Others please answer Akana. I want every one of you to answer. எல்லாரும் participate பண்ணு, எல்லாரும் answer பண்ணு. Yamini option D.
Yes. யோசிச்சு ஆன்சர் பண்ணு. ஹாய் கவின், வெல்கம் ஆன் போர்ட். ஸோ நிறைய பேர் ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்க. வெரி குட் கண்ணா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமண்ட்ல கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன், அதுவும் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இத்தேனாலும் கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன். பென்சின்னா யூ ஹேவ் திஸ் அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் மாறி மாறி வரும். ஃபைனலா அசிட்டலின் அப்படின்னு சொல்லும்போது கார்பனுக்கு இடையே ட்ரிபிள் பாண்ட் வருது. அண்ட் யூ நோ triple bonds are the shortest among double, triple and single bonds. So triple bonds தான் இருக்கிறதே shortest length இருக்கக்கூடிய bond, followed by double bond and finally single bond. So அதனால out of these option D is the right answer. Option D is the exact correct answer. So please note it down டாக்கண்ணா. Yes. அடுத்த questionக்கு போலாம். அடுத்த questionக்கு. And this question is actually a very good question. சரியா? ஏன்னா பொதுவா நீ வந்துட்டு ஐயுபேக் நேம் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்ப, அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து தான் ஐயுபேக் என்னங்கிறதே சொல்லியிருப்ப. பட் ஆனா ஐயுபேக்ல கூட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பானா, அதாவது பேரு கொடுத்து ஸ்ட்ரக்சர் கேட்பானா, அதுவும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு கேட்பானாங்கிற மாதிரி இருந்த ஒரு கொஸ்டின். நான் பர்சனலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இஃப் யோர் கொஸ்டின் பேப்பர் இஸ் கோயிங் டு பி hard அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். So let us see and here it goes. This is your question டாக்கண்ணா. இது 1992ல கேட்டிருக்கா, ரீசன்ட் டைம்ல 2023ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா. So please let me know in the comment section. சரஸ்டியூப், உனக்கு புரியணும்னா நீ கிளாஸை கவனிக்கணும், ஸ்பேம் பண்ணிட்டு இருக்க கூடாது. டேக்கண்ணா, நான் சொல்றது புரியலைன்னா கேளு, ஐ கிளாரிஃபை இட். டோன்ட் யூ வரி, உனக்கு எவ்வளோ டவுட் வந்தாலும் கேளு, நான் உனக்கு கிளியரா சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் ஏ அண்ட் பி ஆர் சேம். சரி, we'll do one change தாக்கண்ணா. we'll do one change. இப்ப சொல்லு பாப்போம். 2-methyl 2-butane இதுல எதுவா இருக்கும்? ஏவா, பியா, சியா, டியா? 2-methyl 2-butane இதுல எதுவா இருக்கும்? ஏவா, பியா, சியா, டியா? ஷின்சன், யாமினி, யோகேஸ்வரி, பிரியாஷா எல்லாரும் ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்காங்க. வெரி குட் ராக்கண்ணா. Wonderful. So the correct answer for this question is absolutely option A. Option A தான் கரெக்டான ஆன்சர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேரை பாரு. லாஸ்ட்ல யூ ஹாவ் 2-butane, which means உன்னோட பேரண்ட் செயின்ல 4 கார்பன் இருக்குன்னு அர்த்தம். நீ இப்படியும் எடுத்துக்கலாம். ஓகே, உன்னோட பேரண்ட் செயினை இப்படியும் எடுத்துக்கலாம், இல்ல இப்படியும் எடுத்துக்கலாம். போத் ஆர் ஃபைன். சரி, பியூட்னா 4 கார்பன் வரும். நான் இவங்களையே வந்து பேரண்ட் செயினா எடுத்துக்கிறேன். அண்ட் ENE செகண்ட் பொசிஷன்ல ENE, which means செகண்ட் பொசிஷன், செகண்ட் கார்பன் டபுள் பாண்டடா இருக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன், 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு என் ரெண்டாவது கார்பன் டபுள் பாண்ட போட்டுடுறேன். செகண்ட், நெக்ஸ்ட் 2-methyl அப்படின்னு கொடுத்துருக்கான், which means என்னோட ரெண்டாவது கார்பன் கூட ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கணும். ஸோ எல்லா கண்டிஷன்ஸையும் மீட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் ஏ டாக்கண்ணா. ஸோ எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே காவ்யா, just a minute. ஹரீஷ், உனக்கு புரியலைன்னா நீ கிளாஸை கவனிக்கணும்டாக்கண்ணா. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. என்ன டவுட் இருந்தாலும் கேளு, எனக்கு தெரியல, இதுக்கு மேல நான் கார்பன்னா என்ன, ஹைட்ரஜன்னா என்னன்னு வச்சுதான் உனக்கு சொல்லணும் போல. ஸோ கிளாஸை ஒழுங்கா கவனிச்சேனாவே பாதி வேலை முடிஞ்சிடும். சரியா? ரைட். ஓகே, ஸோ வி வில் லுக் இன்டு நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அண்ட் இந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி. சரியா? ரொம்ப ஈஸி.
பட் ஆனா நீ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கொஸ்டினா இருக்கும், ரைட்? So once again I'll give you this question. இதுவும் IUPAC பேஸ் பண்ண கொஸ்டின் தான். மேம் எதுக்கு மேம் IUPACக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்காத. ஏன்னா எழுதி தர, நோட் பண்ணி வச்சுக்கோ, இந்த வருஷம் மினிமம் 1-2 IUPAC கொஸ்டின் கேட்பான். சரியா? ஸோ உனக்கு இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன், பிளஸ் மாலிகுல்ஸோட ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன். நீ ஸ்ட்ரக்சரை பார்த்து எனக்கு இதற்கான கரெக்டான ஆன்சர் பண்ண போற. ஓகேவா? ரைட்? எஸ். மதன் கவலைப்படாதீங்க கண்ணா, இன்னும் 5 நாள் தான் இருக்கு. 5 நாள்ல மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம கண்டிப்பா பண்ணிடலாம். சரியா? நாளைக்கு ஒரு வீடியோ இருக்கு. நாளைக்கு ஒரு 6 o'clock நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் உனக்கு எல்லா விஷயத்தை பத்தியும் அடுத்த 5 நாளை நீ எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத கிளியரா சொல்லி தர போறேன். அந்த வீடியோவை மறக்காம பாரு, அந்த செஷனை வந்து மிஸ் பண்ணிடாத. ஏன்னா அந்த ஒரு செஷன்ல இருந்தே உன்னால கண்டிப்பா அடுத்த 5 நாளை எப்படி ப்ரொடக்டிவா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உனக்கு கிடைக்கும். சரியா? So don't you worry, just focus on the class, just be in the class. Okay? Yes. யோசி. I can see a lot of option B's. Option B தானா ஷியாரா? எஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ண பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பேரண்ட் செயினை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவ? பேரண்ட் செயின்ல உனக்கு ஃபங்க்ஷனல் குரூப்போ சப்ஸ்டிட்யூயன்ட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், என்னோட பேரண்ட் செயினை இந்த கார்பன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 5 6 அப்படின்னு பேர் வச்சிடறேன். இங்க 6 கார்பன் இருக்கிறதுனால my name is going to start with hex. சரியா? எல்லா ஆப்ஷனுமே hex தான் கொடுத்துருக்கான். ஸோ அதை விட்டு. ரெண்டாவது, இங்க உனக்கு ஒரு ஆல்டிஹைட் குரூப்பும் இருக்கு, கீட்டோனிக் குரூப்பும் இருக்கு. இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷனல் குரூப் அட் அ டைம் வந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் which functional group has a priority. Say for example, இப்ப ஆல்டிஹைடையும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடையும் எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், அந்த இடத்துல நீ கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்ப. ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்பாவும் ஆல்டிஹைடு வந்து சப்ஸ்டிட்யூட்டாவும் எடுத்துப்ப. சிமிலர்லி எந்த ஆசிட் எடுத்தாலும் சரி, பீட் கார்பாக்சிலிக் ஆசிட், பீட் சல்போனிக் ஆசிட், பீட் ஆசிட் அண்ட் ஹைட்ரேட், இந்த மூணுத்துல எது வந்தாலும் சரி, இந்த மூணுத்துக்கும் தான் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் நீ கொடுக்கணும். அதற்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா நீ உன்னோட ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபைனலா ஆல்கஹாலிக் குரூப்புக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இங்க பார்த்தேன்னா உனக்கு ஆல்டிஹைட் குரூப் அண்ட் கீட்டோன் குரூப் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல யாரப்பா ஃபங்க்ஷனல் குரூப்பா எடுத்துக்கிறது அப்படின்னு யோசிக்காத, கண்ணை மூடிட்டு ஆல்டிஹைட ஃபங்க்ஷனல் குரூப்பா எடுத்துக்கும். ரைட்? ஸோ அதனாலதான் ஹெக்ஸ் AL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்றோம். ரைட்? நெக்ஸ்ட், இங்க 4வது கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ ஹெக்ஸ் 4ENAL அப்படின்னு சூஸ் பண்ற. அது மட்டும் இல்லாம 2வது இடத்துல மெத்தில் குரூப் அண்ட் 3வது கார்பன் இடத்துல கீட்டோ குரூப் இருக்கு இல்லையா? சப்ஸ்டிட்யூயன்ட் கீட்டோ குரூப் இருக்கு. ஸோ அதனாலதான் based on alphabetical order we go first with keto group followed by methyl group. So 3 keto 2 methyl hex 6 கார்பன் இருக்கனால hex, டபுள் பாண்ட் 4th கார்பன்ல இருக்கனால 4En, இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு ஆல்டிஹைடிக் ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுனால AL அப்படிங்கிற சஃபிக்ஸை போட்டு நீ முடிக்கிற. So the correct answer for this question is absolutely option B டா கண்ணா. வெரி குட். இந்த கான்செப்ட் உனக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அடுத்ததா இன்னொரு கொஸ்டினுக்கு போலாம், இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டினுக்கு போலாம். சரியா? ரைட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டேன்னா உனக்கு லைக் நிறைய மார்க்ஸை கொடுக்க போகுது. கண்டிப்பா
எய்தர் கார்போகேட்டையான் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் ஆர் இந்த டாபிக் இப்ப நான் கொடுக்க போறேன் பாத்தியா, அந்த டாபிக் பேஸ் பண்ண கொஸ்டின் கண்டிப்பா 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 உனக்கு வரும். சோ அதனால ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு இந்த கொஸ்டின்கான ஆன்சரை சொல்லு. சரியா? ரைட், ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே, so the question goes like this. So the question goes like this. இந்த கொஸ்டினை ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ரைட், இந்த கொஸ்டினை ஃபுல்லா வாசிச்சு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுல கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அசிடிக் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நீங்க சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். ப்ளீஸ் ஃபோக்கஸ் and let me know your answers. Quick. Quick da kanna, quick. ஓகே, ஸோ காவ்யா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாரி காவ்யா, இப்பதான் நான் பார்த்தேன். ஸோ என்ன கொஸ்டின்? அமோனியாவோட ஜாமெட்ரி என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ரைட், ஸோ அமோனியா அண்ட் வாட்டரோட ஜாமெட்ரி என்னன்னு கேட்டிருக்கீங்க, கரெக்டா? ஸோ அமோனியாவோட ஜாமெட்ரி என்னன்னா, அமோனியா as you can see it is sp3 hybridized. அப்போ அமோனியாக்கு ஆப்வியஸ்லி டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரும் ரைட், டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரும் லைக் ஜாமெட்ரியும் ட்ரைகோனல் பிரமிடல் ஷேப்பும் இருக்கும்டா கண்ணா. வேறஸ் இதுவே வாட்டர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், ரைட், வாட்டர் எடுத்துக்கிட்டேன்னா அதோட ஸ்ட்ரக்சர் இஸ் கோயிங் டு பி ஆங்குலர் ஆர்பிட். ரைட், நோட் பண்ணிக்கோ. ஸோ எஸ் ஐ கேன் சி ஆப்ஷன் பீஸ் ஃப்ரம் ஷின்சான், யாமினி, யோகேஸ்வரி. ஹாய் மஹஸ்ரீ, ஹாய் ஆஃபியா, வெல்கம் ஆன் போர்டா கண்ணா. ஸோ புதுசா வந்தவங்க எல்லாரும் மறக்காம லைக்ல உங்களோட அட்டெண்டன்ஸை போட்டுருங்க, சரிங்களா? ஸோ எஸ், the correct question for the correct option for this question is absolutely option B, which is first carboxylic acid followed by water. HOH na என்ன? water, H2O தான் அப்படி எழுதி இருக்கா உனக்கு குழப்பறதுக்காக. then ROH alcohol. finally இவன் பேர் என்ன? இவன் தான் நம்மளோட அசிட்டிலின். always remember, உன்னோட alkyl group, எந்த alkyl group-ஆ இருந்தாலும் சரி, alkyl group is said to have less acidic strength or it is the weakest acid as in when compared to your alcohol, water or carboxylic acid. Right? Alcohol mostly உனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், it is basic except for methanol. so அதனால தான் அது தண்ணியை விட less acidic அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? புரிஞ்சிச்சுங்களா? இந்த கான்செப்ட்ல யாருக்கும் டவுட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஆல் ரைட் கண்ணா. ஸோ அடுத்ததா இன்னொரு கொஸ்டினுக்கு போகலாம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ ப்ராக்டிஸ் பண்ணன்னு வச்சுக்கோங்க, ஆப்வியஸ்லி யூ ஆர் கோயிங் டு கெட் சூப்பர் மார்க்ஸ் இன் யோர் அப்கமிங் நீட் 2025. ஏன்னா கொஸ்டின் பேப்பரை டஃப்பாக செட் பண்ணணும்னா, நான் இதை எப்போவுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையுமே சொல்லுவேன், கொஸ்டின் பேப்பரை டஃபாக செட் பண்ணணும்னா இந்த மாதிரி டாட்டோமரிசம் அண்ட் மெட்டாமரிசம் பேஸ் பண்ண ஐசோமெரிக் கொஸ்டின் ஒன்று கண்டிப்பாக வரும். அண்ட் as a whole நீ பார்த்தேன்னா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஐயூபேக்லேருந்து ஷார்ட் ஒரு கொஸ்டின் வரும், இந்த ஐசோமரிசம் பார்ட்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும். அண்ட் அதர் தேன் திஸ் உன்னோட இண்டக்டிவ் டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ், கார்போகேட்டையான், அசிடிக் ஸ்ட்ரென்த், இங்க ஒரு கொஸ்டின் வரும். ஸோ எவ்ரி இயர் உனக்கு 4 to 5 கொஸ்டின் ஷார்ட்டா ஜிஓசில இருந்து மட்டுமே கேட்பான். ஜிஓசி படிக்காதவன் இல்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை தொடாதவன், நான் வேதாந்து நீ தமிழ் சேனல்ல மேரத்தான் போட்டிருக்கேன், அதை ஃபுல்லா பாருங்க, சரியா? ஸோ எஸ், ஷின்சான், யோகேஸ்வரி, யாமினி ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ யுவர் ஆன்சர்ஸ் தக்கண்ணா. ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். டே கண்ணா, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, சரியா? இந்த கொஞ்ச நாட்கள்லையாவது நீ வந்துட்டு சோம்பல் முறிக்காம, சோம்பேறித்தனப்படாம கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணு. ஐ எம் கிவிங் யூ அ வேர்ட், நீ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா கண்டிப்பா உன்னோட மார்க் பூஸ்ட் ஆகும். ஸோ அதனால ஃபோக்கஸ் அண்ட் லெட் மீ நோ த ஆன்சர்ஸ். சரி, இப்போ நீ நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா நிறைய பேர் ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்க. வெரி குட் ஷின்சான், ஐ வாஸ் அபவுட் டு சே த சேம். இந்த மாதிரி உன்னோட மாலிகுல்குள்ளேயே எக்ஸ்ட்ரா ஒரு சிங்கிள் பாண்ட் வந்துச்சுன்னா அதைத்தான் நீ வந்துட்டு
இந்த மாதிரி ரெண்டு எண்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய இன்னர் ஸ்ட்ரக்சரை தான் நீ வந்துட்டு பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவ. ஸோ பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய கார்பன்ஸ், அதாவது இந்த கேஸ்ல இந்த ரெண்டு கார்பன்ஸ் எப்பவுமே டாட்டோமெரிசம்ல they are not going to function at ease. டாட்டோமெரிசம்க்கும் பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் பிரிட்ஜ் கார்பன்ஸ்க்கும் ஒத்துக்கவே ஒத்துக்காது. என்னதான் பிரிட்ஜ் கார்பன் sp3 இருந்தாலும் அவங்கள டாட்டோமெரிக் ஸ்ட்ரக்சர்ல நம்மளால உள்படுத்த முடியாது. மேம் என்ன மேம் டாட்டோமெரிக் ஸ்ட்ரக்சர்லாம் பெருசா பேசுறீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னா, டாட்டோமெரிசம் இஸ் a special kind of functional isomerism. functional isomerismல எப்படி ஒரு மாலிகுலோட ஃபங்க்ஷனல் குரூப்பையே நீங்க மாத்தி புது ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்குவீங்களோ, அதே மாதிரி டாட்டோமெரிசம்லயும் நம்மளோட மாலிகுலோட ஸ்ட்ரக்சரை மாத்தி ஃபங்க்ஷனல் குரூப்பை மாத்தி புது ஸ்ட்ரக்சரை உருவாக்குவோம். ஸோ அப்படி என்ன நடக்கும் மேம்? As you can see, yes, of course, option A is the right answer, 3 is the right answer. So as you can see here, உன்னோட ஆக்சிஜனுக்கு இங்க டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, ரைட்? ஸோ உன்னோட ஆக்சிஜன் என்னதான், ரைட்? உன்னோட ஆக்சிஜன் which is ketonic group தான் நீ வந்துட்டு இங்க மாத்த போற. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குமா, எனக்கு இதை ஏன் ஆல்கஹாலா மாத்தக்கூடாது அப்படின்னு ஐடியா வருது. சரி, ஆல்கஹாலா மாத்தணும்னா இது டபுள் பாண்டா சிங்கிள் பாண்ட் ஆக்கணும், இது கூட ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும், எப்படா அப்படின்னு யோசிக்கும்போது அவனுக்கு பக்கத்துல ஏதாவது ஆல்பா கார்பன் இருக்கான்னு நீ பார்க்கணும் வித் sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ இங்க நல்லா கவனிச்சேன்னா இங்க ஒரு கார்பன் இருக்கு, பட் ஆனா பிரிட்ஜ்ல இருக்கக்கூடிய கார்பன் will not help you with tautomerism. ஸோ அவனை விட்டுட்டு இவனை மட்டும் நீ பாக்குற, எஸ் இந்த கார்பன் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண போறான் பிகாஸ் he is sp3 ஹைபிரைஸ் அண்ட் கண்டிப்பா அவன்கிட்ட ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இந்த கார்பன் ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு கொடுத்துட்டு இங்க டபுள் பாண்டை மேக் பண்ணும், which means இந்த கீட்டோனிக் குரூப் போய் உனக்கு OH இங்க டபுள் பாண்டும் உருவாகும். So this is how tautomerism works. Tautomerism, once again திருப்பி சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. क्वेश्चन பேப்பர் டஃபா கேட்கணும்னா tautomerismல இருந்து क्वेश्चन வரும். சோ நல்லா கவனிச்சுக்கோ. Tautomerism is a special kind of functional isomerism wherein which by interchange of double bond and by change of your hydrogen from alpha carbon to the functional group, you will ensure that new structures are formed, and this new structure with new functional group forms a tautomeric functionality. புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? கண்டிப்பா யோகேஸ்வரி, கண்டிப்பா நாளைக்கு ஈவினிங் 6 o'clock நான் வந்துட்டு லாஸ்ட் 5 நாள், இன்னும் 5 நாள் தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லாஸ்ட் 5 நாள் நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தினா கம்ப்ளீட் டீடைல்ஸ் உனக்கு தரப்போறேன். ஸோ நீங்க அந்த செஷனுக்கு வந்தா மட்டும் போதும், ரைட்? கிளாஸஸை ரெகுலரா அட்டென்ட் பண்ணா மட்டும் போதும். கண்டிப்பா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ வெரி குட் அமௌண்ட் ஆஃப் practice and very good amount of knowledge on what to do in your NEET exam. அடுத்த 5 நாள் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா உனக்கு கிடைக்கும். So don't you worry, please be in the session without fail. Okay? So yes my dear, இந்த questionக்கான answer என்னன்னு சொல்லுங்க. Let me know the answers in the comment section. Hi Rasia, welcome on board. யோகேஸ்வரி, it comes with practice dakana. இப்போ நம்மளோட யாமினியா இருந்தாலும் சரி, ஷின்சானா இருந்தாலும் சரி, எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாரும் வந்துட்டு क्वेश्चनக்கு சீக்கிரமா ஆன்சர் பண்றாங்கன்னா இட் ஆப்வியஸ்லி கம்ஸ் வித் பிராக்டிஸ். நீங்களும் क्वेश्चन பிராக்டிஸ் பண்ண கண்டிப்பா அந்த ஸ்பீடு வந்துடும். ஓகே, ஷின்சான் சேஸ் ஆப்ஷன் சி ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட். எனக்கு இங்க மத்தவங்களும் ஆன்சர் பண்ணணும்டா கண்ணா, எனக்கு தெரியுது. ஷின்சான், யாமினி, உதயராகா, yes, and only few are answering, right? Hi Vikas answer பண்ணுவாரு. ஸோ ஒரு சில பேர் தான் ஆன்சர் பண்றாங்க. எனக்கு நீங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு மோட்டிவ். ஏன்னா அதையும் நான் சொல்லிடுறேன், நீ இங்க क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் உன்னோட பிரெயின் செல் வில் ஸ்டார்ட் திங்கிங். ஓகே, ஸோ நீ எவ்வளோ சீக்கிரம் நீ क्वेश्चனை பார்த்து டக்குன்னு உன்னோட ஆன்சர்ஸை கமெண்ட்ல பிளேஸ் பண்ணும்போது அப்பதான் யூ வில் கெட் தட் சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். செகண்ட்லி உன்னோட பிரெயினும் ஸ்பீடா வேலை பண்ணும். ஸோ அடுத்த 5 நாள் தான் இருக்கு. இந்த 5 நாள்ல நீ உன்னோட ஆன்சர் கரெக்டிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணணும்னா நீயும் ஆன்சர் எது கரெக்டான ஆன்சர், எது தப்பான ஆன்சர், ஏன் எனக்கு தப்பான ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அபிலிட்டியை பில்ட் பண்ணணும். அதை பில்ட் பண்றதுக்கான ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு ஸ்பாட் இஸ்
this session இந்த மாதிரி practice sessionல தான் உன்னால அதை பண்ண முடியும். So please focus and let me know your answers dakana. Very good, very good, very good. Very good, Leos. Very good, Priyasha. Very good, very good, very good, dakana. So geometrical isomers are different in which concept? It is different in spatial arrangement of atoms. நீ cis and trans isomerism எடுத்து பாரு. Cis isomerismல obviously A and B அப்படிங்கிற structure இருக்கும். Whereas trans isomerismனா then you will have A, B structures. So இங்க உனக்கு என்ன தெரியுது? Molecules interchange ஆகுது, அவங்களோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுது. பட் ஆனா உனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட சிமிலர் மாலிகுல்ஸ் தான் கிடைக்குது. So yes, spatial arrangement of atom is the right answer. It is the absolute correct answer. Very good, Dakana. That is what I want from you guys. I want you guys to reply to the question. சரி, so அடுத்ததா நீ வந்துட்டு இன்னொரு क्वेश्चनக்கான ஆன்சரை சொல்லுங்க. சரிங்களா? ஒரு மாலிகுல் தந்துட்டு அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் ஃபார்ம்ட் என்னங்கிற மாதிரி எல்லாம் क्वेश्चन கேட்பான். இட் வாஸ் ஆல்சோ ஒன்ஸ் அகெயின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த மாதிரி क्वेश्चंस ஐசோமரிசம்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு क्वेश्चन வரும்னு சொன்னேன் இல்லையா? அதுல இதுவும் ஒண்ணு. So please let me know the answers, Dakana. Please let me know the answers. Yes, Amrut Yogi, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா கரெக்டா லாஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சரை சொல்லியிருக்கீங்க. So proud of you, so proud of you, so proud of all of you, Dakana. See, நீ கரெக்டா ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்ல, தப்பா ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்ல, நீ ஆன்சர் பண்ணு. Hi, Anayman. Shinchan is totally right. Shinchan is totally right. நீ கான்ஃபிடென்ஸோட போய் சால்வ் பண்ணு क्वेश्चंस. கான்ஃபிடென்ஸோட என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போய் क्वेश्चனை சால்வ் பண்ணு. கண்டிப்பா trust me guys, this year NEET question is going to be super easy. சரியா? மேபி ஜிஓசில இருந்து கொஞ்சம் மாடரேட் क्वेश्चंस வரலாம். மத்தபடி NEET question paper is going to be super duper easy. நீங்க எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ண போறீங்க. ரைட்? சோ எஸ் ஆன்சர் என்னங்கறத சொல்லு பாப்போம். உதயராகா பி, அனைமேன் பி சொல்லியிருக்காரு. others please let me know your answers. Let me know your answers, Dakana. Let me know your answers. Okay. Very good. I can see a lot of option B's. நீங்க இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றது மட்டும் இல்லாம நீங்க டோட்டலா எல்லா ஸ்ட்ரக்சரையும் போட்டு பாருங்க. ஓகேவா? ரைட்? எஸ். சோ இப்போ C6H14 எடுத்துட்டேனா இவனோட எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பாசிபிளா இருக்கும்? ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இத லீனியரா நான் எழுதலாம். ரைட்? லீனியரா வரைஞ்சேனா I would get hexane structure. கிட்டத்தட்ட பார்க்க இப்படி தான் இருக்கும். ஐயோ சாரி, கிட்டத்தட்ட பார்க்க இப்படி இருக்கும். This is my n-hexane structure. இல்லையா? நான் இத இந்த மாதிரி மெத்தில் பென்டேனா மாத்தலாம் ஆர் ஈவன் டைமெத்தில் பென்டேனா மாத்தலாம். இது மட்டும் தான் ஸ்ட்ரக்சர்ஸ் மேம் அப்படின்னு கேட்டேனா கிடையாது. இந்த 2 மெத்தில் பென்டேனையே நான் 2 மெத்தில் and 3 மெத்தில் பென்டேனா மாத்தலாம். கரெக்டா? Right? So I have 2 methyl and 3 methyl pentane. Similarly, in the dimethyl butane 2,2 dimethyl butane எழுதலாம். அப்படி இல்லைனா 3,2 or 2,3 dimethyl pentane எழுதலாம். Sorry, dimethyl butane எழுதலாம். So இப்படி எல்லாம் நீ structures மாத்தி போட்டேனா you get the total number of isomers formed. So here the answer is absolutely option B, Dakana. Option B is the right answer. Option B is the correct answer. Very good, Rakana. Wonderful. So அடுத்தது இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चனை பார்க்க போறோம். இந்த மாதிரி क्वेश्चंस வந்துட்டு it is one of a kindனே சொல்லலாம் கண்ணா. சரியா? ஏன்னா இந்த மாதிரி क्वेश्चंस ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ண क्वेश्चंसலாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அசிடிக் ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி, எஸ்பெஷலி எஃபெக்ட்ஸ்ல இண்டக்டிவ் எஃபெக்டும் ரெசனன்ஸ் எஃபெக்டும்
மீசோமெரிக்கும் ரொம்ப மீசோமெரிக் இல்லை, ஹைப்பர் கான்ஜுகேஷனும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 எஃபெக்டை நீ ரொம்ப கிளியரா படிச்சு வச்சுக்கணும். மேம் எனக்கு லாஸ்ட் மினிட்ல படிக்கணும், கிளாஸ் பார்த்தெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, நோட்ஸ் தாங்க அப்படின்னு கேட்டேன்னா, ஆப்வியஸ்லி யூ கேன் கெட் மை நோட்ஸ் இன் வேதாந்து நீட் தமிழ் சேனல். வேதாந்து நீட் தமிழ் சேனல்ல இருந்து நீ என்னோட நோட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் கொஸ்டின் அண்ட் லெட் மீ நோ த ஆன்சர்ஸ். கண்ணா, ஒரு டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டையான், a tertiary butyl carbocation is more stable than secondary carbocation சொல்லியிருக்கா. கரெக்டான கான்செப்ட் தான். பட் என்ன காரணம், why is it so அப்படின்னு நீ சொல்லணும். So please let me know the answers in the comment section டக்கண்ணா. Quick answer பண்ணு. Let me know your answers in the comment section. கண்ணா, for the next few days தான், இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும், உன்னோட நீட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு ரொம்பவே முக்கியமான நாட்கள். ஸோ எப்படி இந்த பசியுள்ள கழுகு இறைய பார்த்து அப்படி ஒரு அப்படி ஒரு ஃபோர்ஸோட கான்சென்ட்ரேஷனோட இருக்குமோ, அதே மாதிரி நீயும் அடுத்த 5 நாள் மட்டும் மேக்சிமம் ஃபோக்கஸோட இருந்தேன்னு வச்சுக்கோயேன். ட்ரஸ்ட் மீ, யூ ஆர் கோயிங் டு கெட் எக்ஸலென்ட் மார்க்ஸ். நீ பண்ண வேண்டிய 2 விஷயம், படிச்சதை நல்லா ரிவைஸ் பண்ணும், 2வது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும். இது 2ம் பண்ணாவே போதும். யூ வில் கெட் மார்க்ஸ், யூ வில் கெட் எக்ஸலென்ட் மார்க்ஸ் மை டியர். ஸோ எஸ் லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் டக்கண்ணா. ஏன் ஒரு டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டையான் செகண்டரியை விட ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு? வாட் இஸ் த ரீசன்? கனிஷ்மா, பிரியாஷா, விகாஸ் எல்லாரும் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஷின்சான் ஹைப்பர் கான்ஜுகேஷன், வெரி குட். யோகேஸ்வரி ஆப்ஷன் சி, வெரி குட் யோகேஸ்வரி. கொஸ்டின் பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர் டக்கண்ணா. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் சி, ஹைப்பர் கான்ஜுகேஷன். மேம் ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா என்ன? மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் சொல்றேன். ஒரு கார்போகேட்டையான்னு சொல்லும்போது அந்த கார்போகேட்டையானால மேக்சிமம் வந்துட்டு 3 பாண்டை தான் மேக் பண்ண முடியும் in order to maintain its nature as a cation. ஸோ அதனால அந்த 3 பாண்ட்லையும் இஃப் இன்கேஸ் உனக்கு ஒரு ஆல்கைல் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோ, மெத்திலோ எத்திலோ ப்ரோபைலோ ஏதோ ஒரு ஆல்கைல் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ஆல்கைல் குரூப்ஸ் எல்லாருமே இஃப் இன்கேஸ் இஃப் தே ஆர் sp3 ஹைபிரிடைஸ், தென் அங்க இருக்கக்கூடிய ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் எல்லாருமே வெளியில வந்து லைக் புது ஸ்ட்ரக்சர்ஸா ஒவ்வொரு ஹைட்ரஜனா வெளியே வந்து உன்னோட அந்த ஸ்பெசிபிக் கார்பனை கார்போகேட்டையான் கூட டபுள் பாண்ட் மேக் பண்ண வச்சு கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது உன்னோட மாலிகுல டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன்ஸை பொறுத்து இருக்கும். பிகாஸ் உன்கிட்ட எவ்வளோ ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸை இந்த மாலிகுல்னால உருவாக்க முடியும். அதனாலதான் ஒரு டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டையான் சொல்லும்போது அவன்கிட்ட 3, 6, 9 ஹைட்ரஜன் இருக்கு. and so அந்த 9 ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸையும் அது உருவாக்க முடியும். அதனால தான் we say option C is the right answer and this hyperconjugation is the only reason for stability. புரிஞ்சுச்சுங்களா? is that clear? அடுத்த question போலாம்னு நம்புறேன். if in case உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா please let me know. right? I hope things are clear and with the same hope ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போறோம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீ ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோ அரேன்ஸ் சாப்டர் படிக்கும்போது உனக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பாரு. திஸ் கொஸ்டின் இஸ் அ பிட் பிக், ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் ஸ்டில் கொஸ்டினை பார்த்து எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு, சரியா? ரைட்? ப்ளீஸ் லுக் இன் டு த கொஸ்டின் அண்ட் லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் தாக்கண்ணா. ப்ளீஸ் லுக் இன் டு த கொஸ்டின் அண்ட் லெட் மீ நோ த ஆன்சர்ஸ். ஸோ நான் போர்டை ஃபுல்லாக கிளியராக எடுத்து வச்சிருக்கேன். நீ கொஸ்டினை பார்த்து ஆன்சரை மட்டும் சொன்னா போதும். ஹாய் ஜோரோ, ஐம் ஃபைன் டாக்கண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ யோசி, திஸ் இஸ் அ சூப்பர் ஈஸி கொஸ்டின். பட் ஆனா யோசிக்கணும், கொஞ்சம் யோசிச்சா ஆன்சர் வர மாதிரி இருக்கும், சரியா? ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். Shinchan says option A.
Okay, can be positive or neutral. ஜோரோ நம்ம லைவ் வைக்கிறது உண்டு கண்ணா, 11th and 12th சேனல்ல லைவ் வைக்கிறது உண்டு. பிரியாஷா ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்கடா கண்ணா. பிரியாஷா சேஸ் ஆப்ஷன் ஏ. Dekana, the simplest way which I say for organic is, நான் உனக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, நம்ம வேதாந்து நீட் தமிழ் சேனல்ல மெகா ரிவிஷனுக்கான நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, நீ அதை மட்டும் பார்த்தாவே போதும் சரியா. there is no such thing as confusing concepts in organic. உனக்கு அந்த கான்செப்ட் புரியாததுனால அது கன்ஃபியூசிங்காக தெரியுது, அவ்வளோதான். ஸோ அந்த நோட்ஸை எடுத்து அதை நீ ப்ரிப்பேர் பண்ணினாவே போதும். தட் இஸ் மோர் தேன் இனஃப் அண்ட் ட்ரஸ்ட் மீ, தட் இஸ் கோயிங் டு கிவ் வெரி குட் ஆன்சர்ஸ். ரைட், உனக்கு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுக்கும் சரியா. ஸோ எஸ், ஃபாலோ தட். எஸ் ஜோரோ, வேதாந்து நீட் தமிழ் சேனல்ல இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஆஸ் வெல். So yes. Answer என்ன? யோசி. Okay, option A. யாமினி, யோகேஸ்வரி, ஷின்சான், கனிஷ்மா எல்லாரும் ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு ஒரு எலக்ட்ரோஃபைல்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். எலக்ட்ரோ அப்படின்னா எலக்ட்ரான் அர்த்தம், ஃபைல் அப்படின்னா லவ்விங் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு மாலிகுல் எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கக்கூடிய இன்னொரு அயானை லவ் பண்ணுதோ, அது கூட பாண்ட் மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்குதோ, தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோஃபைல். ஸோ இப்போ ஒரு நெகட்டிவ் அயானை பார்த்து ஒருத்தன் அட்ராக்ட் ஆகிறான்னா அவன் கண்டிப்பா யாரா இருப்பான்? ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட், கரெக்டா? ஸோ அதனால ஒரு நெகட்டிவ் சார்ஜை பார்த்து அட்ராக்ட் ஆகிறானா கண்டிப்பா அவன் பாசிட்டிவ் சார்ஜா இருப்பான். ஆர் he should be neutral and he should be ready to share or donate, right? He should be donate illa, he should be ready to accept electrons, correct? ரைட், அவன் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணும், நியூட்ரலா இருக்கணும், எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ண வாங்கன்னு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கணும். இதெல்லாம் தான் உன்னோட மெயின் கண்டிஷன். So considering all of these conditions and considering the options given below, நீ என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா obviously option A is the right answer. ஏன்னா இங்க என்ன சொல்றான், electrophile can either be neutral or positive and can form a bond by accepting a pair of electron from a nucleophile. ஏன்னா nucleophile அப்படின்னா nucleophile is electron rich and he is in search of that positive ion, correct? Right? So yes, of course, உன்னோட எலக்ட்ரோஃபைல்னால நியூக்ளியோஃபைல் கூட பாண்டை மேக் பண்ண முடியும் by accepting a pair of electron. Is that clear? Very good Rakana. I hope things are clear, perfect picture, perfect for you. So அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். ஸோ ஓவராலா நம்ம வந்துட்டு எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் வரும் அப்படிங்கறத தான் பார்த்துட்டு இருக்கோம் சரியா. ஸோ யூ ஹாவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹியர், ரைட்? இந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். இது இம்பார்ட்டன்டானு கேட்டேன்னா இல்லை, பட் கான்செப்ட் பேசிஸ்ல உனக்கு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மேபி கேட்டானா என்ன பண்றது? ஸோ கான்செப்ட் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின், நீ கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கொஸ்டினை கேட்கிறேன். லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் மை டியர். ஈஸிலி சல்ஃபனேட்டட் காம்பவுண்ட், எந்த காம்பவுண்டை நீ ஈஸியா சல்ஃபனேட் பண்ண முடியும்? லெட் மீ நோ யுவர் ஆன்சர்ஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ட்ரஸ்ட் மீ. இந்த ஒரு கொஸ்டின் கான்செப்ட் பேசிஸ்ல இம்பார்ட்டன்ட், பட் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்லாம் there might be chances that you can get that question right away.
அப்படியே உனக்கு அந்த கொஸ்டின் வந்தாலும் நீ ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிகாஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். சரியா? So yes, let me know your answers. Let me know your answers in the comment section, Dakana. Kanisma option D, Yamini option D, Shinchan option D. Sulfonation, electrophile, so some electron donating group should be there. Very good, Shinchan. Exact reason. Yogeshwari D, Vallavan C. Okay, hi Vallavan. First of all, welcome on board Rakana. Romba naal aache ungala paathu. Very good Shinchan. Chlorova irundhalum orthova irundhalum அவங்க கண்டிப்பா they are chloro வந்துட்டு ortho and paradirectic. At the same time அவங்க வந்துட்டு they are not going to help you with it, right? Very good. So sulfonated compound, ஒரு compound நீ sulfonate பண்ண போறேன்னா obviously நீ SO4 3- or SO4 2- தான் ஆட் பண்ண போற அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? இவனோட சார்ஜை பார்த்தாவே சொல்லிடலாம் he is negatively charged, which means obviously வந்துட்டு இவன் ஒரு நியூக்ளியோஃபைலா இருப்பான். கரெக்டா? he is a நியூக்ளியோஃபைல். ஏன்னா அவன் நெகட்டிவ் சார்ஜா இருக்கான், அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் கூட தான் போய் சேரணும் அப்படின்னு நினைப்பான். சரி, இப்ப அப்படியே நீ பார்த்துட்டு வர குளோரோபென்சின்ல உனக்கு குளோரின் இருக்கு, which is once again an electrophile. It is a minus I group. he is negatively charged. Then benzene பார்க்கற, நைட்ரோபென்சினை பார்க்கற, நைட்ரோபென்சின்ல once again நைட்ரோ குரூப்பும் he is a minus I group, right? டொலுமினை பார்க்கற. So இப்போ you can clearly state that already chlorine and nitro groups are minus I group, which means they are naturally a nucleophile which is already attached to the molecule. benzene கூட already attach ஆயிருக்கக்கூடிய nucleophiles தான் இவங்கலாம். கரெக்டா? சோ இவங்கள உன்னால டச்சே பண்ண முடியாது. அதனால ஆப்ஷன் ஏவும் கிடையாது, ஆப்ஷன் சியும் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பியையும் டியையும் நல்லா உத்து பார்க்கற. பில யூ ஜஸ்ட் ஹேவ் பென்சின் ரிங், whereas டில உனக்கு டொலுவின் இருக்கு. அதாவது பென்சின் ரிங்கோட மண்ட மேல ஒரு மெத்தில் குரூப் வந்துச்சுன்னா that is called as toluene. So இப்போ டொலுவின்ல இந்த மெத்தில் குரூப் is actually a plus I group. It is actually an electrophile. So ஒரு எலக்ட்ரோஃபைல ஒரு நியூக்ளியோஃபைல் பார்த்ததும் உடனே இந்த மாலிகுல் கூட தான் அட்டாச் ஆகணும் அப்படின்னு நினைக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, வாழ்ந்தா இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு. சோ இந்த 4 பேரை வச்சுட்டு யார் கூடப்பா நீ சல்ஃபனேட் சீக்கிரமா போய் ரியாக்ட் ஆவா அப்படின்னு பார்த்தேன்னா obviously it is going to be toluene, because toluene methyl group இருக்கு and methyl group is easy. Your sulfonate being a nucleophile and methyl group being an electrophile, it can easily cooperate in order to form a new molecule. So adanala da out of these 4 options, option D is the right answer, option D is the correct answer அப்படினு சொல்றோம். சரிங்களா? சோ அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். and இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் ஓரியன்டட் क्वेश्चन. சரியா? சோ இந்த மாதிரி क्वेश्चंस உனக்கு வந்துட்டு ஹாலோ அல்கீன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ் சாப்டர்ல இருந்து தான் கேட்பான். சோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு. யூ ஹேவ் அ மாலிகுல் ஹியர். சரியா? உன்கிட்ட ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் இங்க இருக்கு. அதை நான் ஏதோ ஒரு பேஸ் கூட ரியாக்ட் பண்ண விடும்போது இந்த மாதிரி ஒரு மாலிகுலா அது மாறுது. இந்த ரியாக்ஷனை நீ என்ன விதமான ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவ? Is it nucleophilic substitution reaction? Is it electrophilic substitution reaction? Or is it nucleophilic addition reaction? Abdul Bayas, see, for everyone I'll tell you one thing dakana. நீ வெறும் கான்செப்ட் மட்டும் படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கிடலாம்னு நினைச்சா no, that is not at all going to happen. With my 10 years of experience in in various entrance exams, it is not going to help you with just concepts. நீ question practice பண்ணும். கான்செப்ட் படிக்கிற டைமை லிமிட் பண்ணிட்டு நிறைய question practice பண்ணேனாவே போதும், you will get a very good score dakana. Okay, so அப்துல் பயாஸ் இந்த 5 நாள் இருக்கு, நீ பக்காவா questions practice பண்ணேனா கண்டிப்பா உன்னால நல்ல மார்க் எடுக்க முடியும். So யாமினி, ரோஹிணி, ஷின்சான், கனிஸ்மா, யோகேஸ்வரி, விகாஸ் எல்லாரும் ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்க.
Why option A da kana? Why? Actually, இங்க இத ஒரு பேஸ் கூட ரியாக்ட் பண்ண விடுவோம். Naturally, உன்னோட chlorine and hydrogen will live apart, will be removed as an acid. And இந்த ஆசிடும் பேஸும் சேர்ந்து உனக்கு வந்துட்டு ஒரு சால்ட்டையும் கொஞ்சம் வாட்டர் மாலிகுலையும் கொடுக்கும். Fine. When you talk about the remaining molecule, which is sulfur along with the cyclic molecule. இப்போ சல்ஃபர் சிங்கிள் பாண்டடா இருந்தா அது ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் என்னென்ன மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கக்கூடிய சல்ஃபர்னால சிங்கிள் பாண்ட்ல சர்வைவே பண்ண முடியாது. இட் எய்தர் நீட்ஸ் 2, 3, 4 or 6 bonds to survive. ஸோ அதனால என்ன பண்றேன், இங்கேயும் என்னோட கார்பனோட குளோரின் போயிடுச்சு, இங்கேயும் there is a need of bonding, இங்கேயும் ஹைட்ரஜன் போயிடுச்சு. So this sulfur will form a bridge-like structure inside the molecule to ensure that the total reaction is at prof. Okay, so அதனால தான் சொல்றேன், out of these 3 options the correct answer is nucleophilic substitution reaction. Yeah, because sulfur acts as a nucleophile, right? அது ஒரு nucleophile act ஆகும். It is negatively charged. உன்னோட carbon, as per removing chlorine, it will act as a carbocation. So in the negative charge positive charge பார்த்ததும் அது கூட bond make பண்ண பார்க்கும், and that is how nucleophilic substitution occurs. Yes, got it. Very good Rakana. So அடுத்த क्वेश्चनக்கு போலாம். And நிறைய நியூக்ளியோஃபிலிக் கான்செப்ட் பேஸ் பண்ணிலாம் நான் क्वेश्चन எடுத்து வச்சிருந்தேன். பட் இருந்தாலும் we will look into other questions as well. Okay, so yes. அடுத்த क्वेश्चन ஒரு ரியாக்ஷன் பேஸ் பண்ண क्वेश्चन. சரியா? so மேம் ரியாக்ஷன் பேஸ் பண்ண क्वेश्चन வருமா? கண்டிப்பா வரும். so focus பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. let me know the answer for this Takana. which one is the correct answer? A-வா, B-யா, C-யா, D-யா? I-J-I, hi, welcome on board. ஷின்சான் என்ன டவுட் இருக்கு கண்ணா? என்ன டவுட் கண்ணா? என்ன டவுட்? என்ன டவுட் கண்ணா? please tell me. I'll make sure that I'm covering the same. இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு இருக்கு, சரியா? சோ இந்த கொஞ்ச நாட்கள்ல நீ உன்னோட மேக்ஸிமம் கொடுக்கணும். சோ அதனால தான் சொல்றேன், please focus on the questions and let me know the answers. Hi Yamini, welcome on board. Okay, sorry, hi IJ, பேரு மாறிடுச்சுடா கண்ணா. சோ யாமினி ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. மத்தவங்களும் யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொன்னா போதும், சரியா? நீ யோசிச்சு எனக்கு ஆன்சரை சொல்லு. Okay, Dekanda, SO3 is actually an electrophile. But na yara pati pesitna, I was actually talking about SO3 2-. 2- is actually a nucleophile dakana. Because obviously 2- nu solluvom anga extra electrons irukna, obviously it is going to act as a nucleophile. சரியா? so charge ionic values ஐயும் நம்ம consider பண்ணனும். Okay Samir, I'll call you as Samir hereafter. Dekana, answer பண்ணு. இது ஒரு சூப்பரான question. Okay, this is a superb question. யோசிச்சு answer பண்ணு. I want everyone to answer. இது ஒரு concept oriented structure. Okay, this is a concept oriented model. So யோசிச்சு சொல்லு. So first இங்க என்ன நடக்குது கண்ணா? ரைட், இங்க என்ன நடக்குது? உன்னோட சைக்ளோபென்டனோனை
right? Cyclopentanone, because obviously இங்க ketonic group இருக்கு, so ONE substitute பண்ணுவேன், and இது ஒரு cyclic compoundங்கிறதுனால இதை cyclopentanone சொல்றோம். so இந்த cyclopentanone நீ மெத்தில் லித்தியம் கூட ரியாக்ட் பண்ண விடுற. மெத்தில் லித்தியம்னு எடுத்துக்கிட்டேன்னா அதை நீ பிரிச்சு எழுதுனேன்னா it is going to be Li plus CH3 minus, right? ஏன் மேம் மெத்தில் குரூப் எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜோட தானே வரும் அப்படின்னு கேட்டேன்னா, ரிமெம்பர், நீ மெத்தில் குரூப்பையும் லித்தியம் குரூப்பையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போ ஆப்வியஸ்லி லித்தியம் இஸ் அ மெட்டல், அதனால அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும், அண்ட் அதனால மட்டும்தான் உன்னோட CH3 நீ ஆனயானா கன்சிடர் பண்ற. This is one exception which I really have to tell you guys. This is very important. Please note it down. ரெண்டாவது, எப்படி ரியாக்ட் பண்ற டைம்ல you know இந்த கீட்டோனிக் குரூப்ல உன்னோட கார்பன் இஸ் பார்ஷியலி, என்ன நடக்குதுங்க, 1 minute ரக்கனா என்ன எழுத மாட்டேங்குது, 1 minute, okay, just give me 1 minute of time. okay, so இங்க இந்த ketonic groupல your carbon is partially positive, your oxygen is partially negative. so என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா, உன்னோட இந்த மெத்தில் குரூப் டைரக்டா நம்மளோட கார்பனை, பார்ஷியலி பாசிட்டிவ் கார்பனை கனெக்ட் பண்ண பார்க்கும். ஓகேவா? அப்ப கனெக்ட் பண்ண பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த டபுள் பாண்டட் ஆக்சிஜன்ல ஒரு பாண்ட் உடைஞ்சிரும், ரைட்? which makes oxygen as minus. alongside உனக்கு இங்க ஒரு மெத்தில் குரூப்பும் கனெக்ட் ஆகும். அதனாலதான் இங்க இருந்து உனக்கு என்ன மாலிகுல் உருவாகுது அப்படின்னு கேட்கும்போ you say you form cyclopentanoyl anion, right? இங்க ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குது, அதனால மட்டும்தான் இத cyclopentanoyl anion அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? is that clear? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ, we will clarify and then move on to the next part. ஏதாச்சும் டவுட் இருக்கா? So the correct answer for this question is actually option B da kana. Option B is the right answer. Is that clear? Okay. சரி ஷின்சன், இன்னொரு கொஸ்டின் அதே மாதிரி நான் காமிக்கிறேன், அதுல we will check. okay, so don't you worry, இன்னொரு கொஸ்டின் நான் காமிக்கிறேன், அதுல we will check. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போலாண்டாக்கன்னா, அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். and this is once again all about your nucleophiles and electrophiles. மேம் எதுக்கு மேம் இவ்வளோ நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைல் பேஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறீங்க? ஏன்னா நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைல் இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின், 1-2 கொஸ்டின் வரும், ஷார்ட்டா கன்ஃபார்மா வந்துடும். ஸோ அதனால இந்த கொஸ்டினை ஃபுல்லா பார்த்து எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. let me know your answers in the comment section dakana. Please let me know your answers in the comment section. யோசி யோசிச்சு எனக்கு ஆன்சர் பண்ணு. ஷின்சான் சி, யோகேஸ்வரி சி, ஆப்ஷன் சி தானா? ஆர் யூ ஷூர்? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ல இதுல யாரு ரொம்ப ரியாக்டிவா இருப்பா அப்படிங்கறதான் கேட்டிருக்கா. வெரி குட் ஷின்சான், எக்ஸாக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஷின்சான், யோகேஸ்வரி, யாமினி எல்லாரும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. இங்க யாருக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் ரொம்ப ரியாக்டிவா நடக்கும், டக்குன்னு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the correct answer is absolutely option C. எதனால ஆப்ஷன் சி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ஷன் சில நீ நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா, other than your aldehyde group you also have a nitro group. இந்த nitro group is actually an electro withdrawing group, a minus I group, okay, which is electron withdrawing group. சரியா? minus I group, electron withdrawing group அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா nucleophile, right? Nucleophile which is positively charged, like which needs a positive charge help. ஒரு நிமிஷம். a nucleophile which needs
to bond with a positive charge. அதனால ஈஸியா உன்னோட ஸ்ட்ரக்சர்ல பெனிட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் யூ சே தட் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு நியூக்ளியோஃபைல ஆட் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி அங்க ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா உன் வேலை இன்னும் ஈஸியா நடக்கும். அதனால தான் ஆப்ஷன் சிக்கு போய்க்கிறேன். ஓகே, இஸ் தட் கிளியர் கண்ணா? ரைட், அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். And the question goes this way. 1 minute. இது வந்து ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் இருக்குண்ணா. பட் ஆனா நிறைய பேர் தப்பு பண்றக்கூடிய கொஸ்டினும் இதுதான். ஐயோ மேம் ரொம்ப ஈஸி மேம், பட் ஆனா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், எனக்கு ஆன்சர் தெரியல மேம், தெரியும் ஆனா தெரியல மேம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை ஃபுல்லா பார்த்து எனக்கு கிளியரான ஆன்சர் சொல்லுங்க. I'll hide myself so that you can see the entire question. Okay, IJA கண்டிப்பா கண்ணா, I'll do it for sure. Okay, பண்ணிடலாம், don't you worry. So guys, இன்னும் யாராச்சும் அட்டெண்டன்ஸை லைக்ல மார்க் பண்ணலனா மறக்காம மார்க் பண்ணிடுங்க. It is just a request. Okay, yes, option B தானா? Are you sure option B தான் சொல்ல வரீங்களா? ஏன் ஆப்ஷன் பி? எதனால ஆப்ஷன் பி? ரீசன் சொல்ல முடியுமா? மேம் இந்த காரணத்தினால தான் நான் ஆப்ஷன் பியை சூஸ் பண்றேன் அப்படின்னு ரீசன் சொல்ல முடியுமா? Can you please tell me the reason da kanna? Yes, reason enna? Okay, so the reason is, first of all, steam distillation. Like என்ன மாதிரியான சொல்யூஷனை நீ பியூரிஃபை பண்ணுவ? அங்க இருக்கக்கூடிய பியூர் சப்ஸ்டன்ஸ் இட் ஷுட் பி ஸ்டீம் வாலடைல். அதாவது ஸ்டீம் அந்த லிக்விட் மேல பட்டதும் அவன் ஆவியா பறக்கணும், அதை தான் ஸ்டீம் வாலடைல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா என்னதான் ஸ்டீம் பட்டு அவன் ஆவியா பறந்தாலும் அந்த தண்ணி கூட கலக்கவே கூடாது. இட் ஷுட் பி இம்மிசிபிள் இன் வாட்டர். ஸோ அதனால தான் சொல்றேன், ஸ்டீம் வாலடைல், இம்மிசிபிள் இன் வாட்டர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். And you guys have cracked it like anything dakana. இதுலயே தெரியுது எவ்வளவு கிளியரா நீ உன்னோட நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்க அப்படிங்கிறது. ஓகேவா? So focus on more such classes, right? More such questions and let me know the answer. So இப்போ உன்னோட question நான் கொஞ்சம் like calculation base பண்ண ஒரு question கேட்க போறேன். And once again this calculation is important. உனக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆலாம் கொஸ்டின் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சானா இந்த மாதிரி தான் கொஸ்டினை வந்துட்டு பிளேஸ் பண்ணுவான். சரியா? ஸோ எஸ் லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன் தான் கண்ணா. ஜெல்டால்ஸ் மெத்தட் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். இதை யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. ப்ளீஸ் லெட் மீ நோ த ஆன்சர்ஸ். ப்ளீஸ் லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். ஆக்சுவலா ஷின்சான் ஸ்டீம் வாலடைல் கரெக்ட். அது ஆப்ஷன் பிலயும் இருக்கு, ஆப்ஷன் சிலயும் இருக்கு. அவன் என்னதான் ஸ்டீம் வாலடைலா இருந்தாலும் he should be immersible in water. தண்ணி கூட கலக்காம இருக்கணும். அப்பதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல உன்னால அவனை பிரிக்க முடியும். ஸோ கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, உன்னால ஆன்சர் கரெக்டா சொல்ல முடியும். சரியா? ஸோ யாமினி ஆப்ஷன் டி, ஷின்சான் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தானா கரெக்டா? கன்ஃபார்மா? Are you sure? Are you sure that it is option D? Yes. Very good Shinjan. Very good Rakana. For sure I'll explain this question. So in the question நீ நல்லா கவனிச்சு பார்த்தேனா first இதுல என்ன கொடுத்திருக்கான் அப்படிங்கறத பார்த்தலாம். Right? So in Geldahl's method of estimation of N present in the soil, nitrogen present in the soil, ammonia evolved from 0.75 grams of a sample neutralized from 10 ml of 1m H2SO4. அதாவது என்ன சொல்றானா, நீ வந்துட்டு
ஒரு சாயில்ல எவ்வளவு நைட்ரஜன் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஜெல்டால்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இருக்க. அப்போ உனக்கு ஒரு 0.75 grams ஆஃப் சாம்பிளை நீ ஒரு 10 ml ஆஃப் 1 molar H2SO4 ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அமோனியா கேஸ் எவால்வ் ஆகுது. நீ இதெல்லாம் வச்சு percentage of nitrogen soil என்ன percentage இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். And the only formula which you use for Geldal in order to find the value of nitrogen is 1.4 into n, which is normality. Okay, normality molarity ல இருந்து என்ன எப்படி கண்டுபிடிப்ப? molarity into 2 பண்ணேனா உனக்கு இந்த இடத்துல normality கிடைக்கும். ஓகேவா? Because you are considering nitrogen as a molecule. N2ங்கிறதுனால factor n factor 2 மல்டிப்ளை பண்ணேன்னா நார்மாலிட்டி கிடைக்கும். இன்டூ வால்யூம், இங்க வால்யூம் கொடுத்துருக்கானா? எஸ், 10 ml கொடுத்துருக்கான். டிவைடட் பை வெயிட், வெயிட் ஆஃப் த சாம்பிள் கொடுத்துருக்கானா? எஸ், 0.75 கொடுத்துருக்கான். வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண அழகா உனக்கு ஆன்சர் வந்துடும். ரைட்? அண்ட் ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் டி, மை டியர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹாய் ஆஃபியா, வெல்கம் ஆன் போர்ட். அர்ச்சனா, கான்செப்ட் புரிஞ்சுச்சா கண்ணா? Right? I hope the concept is clear now. நான் உனக்கு கான்செப்ட் நீ எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறது டியூமாஸ் மெத்தட் பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட். சரியா? என்ன மேம் டியூமாஸ் மெத்தடுங்கிறீங்க, அந்த மெத்தட் இந்த மெத்தட்லாம் சொல்றீங்க. அது இஸ் இம்பார்ட்டன்ட். எஸ், டு அ மேக்ஸிமல் எக்ஸ்டென்ட் ஆஃப் 80%. டியூமா மெத்தட் அண்ட் உன்னோட லைக் what we say டூமாஸ்ல இருந்தும் ஜெல்டால்ஸ் இருந்தும் இன்ஃபேக்ட் நம்ம காம்பவுண்ட்லாம் கண்டுபிடிப்போம் இல்லையா, எஸ்டிமேஷன் வேல்யூ, அதுல இருந்தும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அந்த ஒரு கொஸ்டின்ல இம்பார்ட்டன்டான கான்செப்ட் அப்படிங்கிறது ஏ டூமாஸ் அண்ட் பி ஜெல்டால்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நீ நல்லா பார்த்து வச்சுக்கிட்டேன்னா உன்னால கன்ஃபார்மா அந்த ஒரு கொஸ்டினை அடிச்சுக்க முடியும். ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் ஆப்ஷன் அண்ட் லெட் மீ நோ த ஆன்சர் கண்ணா. டூமாஸ் மெத்தட் ஆஃப் எஸ்டிமேஷன் ஆஃப் நைட்ரஜன்ல 0.35 grams ஆஃப் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை நீ வந்துட்டு எஸ்டிமேட் பண்ற. அப்போ அதுல இருந்து உனக்கு 55 ml ஆஃப் நைட்ரஜன் கலெக்ட் ஆயிருக்கு. இது நீ கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு டெம்பரேச்சர்ங்கிறது 300 கெல்வின், ப்ரெஷருங்கிறது 715 mmHg ப்ரெஷர். இப்போ இங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் காம்பவுண்ட் இருக்கு அப்படிங்கிறத நீ சொல்லணும். given to the fact that aqueous tension which is there in the solution is 15 mm. So question நான் வாசிச்சிருக்கேன். Please look into the options and let me know the answers டாக்கண்ணா. எஸ், கொஸ்டினை ஃபுல்லா வாசிச்சு கிளியரா ஒரு தடவை படிச்சு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. கண்ணா, எல்லா இடத்துலயும் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்காத. பிகாஸ் there are some exceptions for tricks. சரியா? நான் எப்பவுமே நானே உனக்கு ட்ரிக்ஸ் சொல்லி தரும்போது ஒரு ட்ரிக் சொல்றேன்னா அதற்கான எக்ஸப்ஷன், டே இந்த கேஸ்ல உன்னால அதை யூஸ் பண்ண முடியாதுதா அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த எக்ஸப்ஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ யூஸ் பண்ணணும், அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். அப்பதான் உனக்கு வந்துட்டு ஒரு உன்னோட நாலேஜ் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில்டா இருக்கு. ஓகேவா? ஸோ எஸ், ஹாய் மகேஸ்வரி, வெல்கம் ஆன் போர்ட். அர்ச்சனா, மகேஸ்வரி, ஆஃபியா, ஷின்சான், யோகேஸ்வரி எல்லாரும் இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. நம்ம யாமினி ஆல்ரெடி ஆன்சர்ஸை பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பி ஆன் த லைன் ரைட் அஹெட். யாமினி ஆப்ஷன் சி, ஷின்சான் ஆப்ஷன் டி. கால்குலேஷன் கரெக்டா போடு. பிகாஸ் த வேல்யூ இஸ் so small. ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் சின்ன டிஃபரன்ஸோட தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி கம்மி டிஃபரன்ஸ்ல உனக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் வந்துச்சுன்னா A, go with the formula, not with the trick. Go with the formula, not with the trick. Yes, my dear. So, இந்த questionல obviously option C and D க்கு நடுவுல தான் உனக்கு டவுட் வந்திருக்கும். But Anna, I'll let you know how you could do this. See, right? ஸோ இப்போ இங்க நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா, ரைட், நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா உன்கிட்ட வால்யூம் வேல்யூ தான் கேட்டிருக்கான். ரைட்? ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் நீ எப்படி கண்டுபிடிப்ப? 1 minute.
percentage of volume எப்படி கண்டுபிடிப்ப? ரொம்ப ஈஸி. P1 V1 by T1 is equal to P2 V2 by T2 அப்படிங்கிற ஃபார்முலால போட்டு வால்யூமை கண்டுபிடிக்கிற. இப்போ எல்லாரும் எனக்கு ஆன்சர் லைக் உனக்கு வந்த வால்யூம் என்னங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு பார்ப்போம். யாமினி, ஷின்சன், மகேஸ்வரி, அர்ச்சனா, உங்களுக்கு எல்லாருக்கும் வந்த வால்யூம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். I need exact values, my dear, because in the options la pathena options are having a very small distance, difference. So adanal exact value enangiradha kandupidiche enak answer pannu. Exact value somewhere around 46 to 47, right? 46 to 47 kulla unak exact value vanduchna, yes, you are right, unoda answer correct ah varum. Okay va? Illa ma'am enakku 50 varudhu, 50 ku mela varuduna, then there might be some slight differences. So in the 46 point, yes, Yamini was exactly right. 46.37 vandirukum. So 46.37 in the formula la substitute pandra, which is 28 into volume into 10 divided by 22400 into the m value which is given, the mass value which is given here. Values அப்படியே substitute பண்ணனா அழகா உன்னோட answer option C ஆ தான் வரப்போகுது. So option C is the right answer. Option C is the correct answer. Yes, டே கண்ணா ஆப்ஷன் டி வர எல்லாரும் என்ன பண்ணிருப்ப தெரியுமா? அப்ராக்சிமேஷன்ல P1 V1 by T1 is equal to P2 V2 by T2 ல அப்ராக்சிமேஷன்ல ஆன்சர் எடுத்திருப்ப. So approximation will not help you here. Trust me, approximation will not help you here because இங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி வேல்யூ டிஃபரன்ஸ்ல இருக்கு. So you have to do it precisely. Precise பண்ணேனா ஆன்சர் வரும். Alright, so Yamini was right. Matavanga, please once again in the question mark panni solve panni paru. Alright, so we'll move on with the next question. Once again, purification la second importance kudukka kodiya, if not dumas and jaldas. Adu illena next enga irundha ma'am question kepa appdin ketena adutha Lassagnese extract, Lassagnese test la irundha unakku question varum. So please let me know which one is the right answer. Or Lassagnese extract நீ பாயில் பண்ற, HNO3 கூட பாயில் பண்றேனா, ரைட்? பாயில் பண்ணி ஹாலஜன்ஸ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ற. டெஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? What happens in Lassagnese test? Please let me know in the comment section takana. Yes, Shinchan, உங்கள மாதிரி இதே தப்பு தான் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க, ரைட்? So please take a note of it கண்ணா. நீ எந்தெந்த கொஸ்டின்ல எங்கெங்கெல்லாம் தப்பு பண்றியோ அதை எல்லாத்தையும் உன்னோட எரர் நோட்ல நீ எழுதி வைக்கணும், சரியா? So yes my dear. Yamini says option A, Shinchan option B. Okay, Shinchan precipitate சொல்லியிருக்காரு, which is option B. So எல்லாரும் please let me know your answers in the comment section below. சரி, first in the Lassagnese test to find whatsoever. Okay, in the Lassagnese test எந்தெந்த மாலிகுல் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல சிரிடா இந்த மாலிகுலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிப்ப இல்லையா? So by using Lassagnese test, which atom or ion or molecule is primarily detected? எந்த molecule or ion or atom வந்துட்டு நீ primarily Lassagnese test வச்சு டிடெக்ட் பண்ணுவ. Questionல halogen சொல்லிட்டா, other than halogen வேற என்னவெல்லாம் நீ வந்து டிடெக்ட் பண்ண முடியும்? Please let me know in the comment section, my dear. Please let me know in the comment section. Yes, Lassagnese testல என்னவெல்லாம் உன்னால கண்டுபிடிக்க முடியும்? Quickly let me know the answers. First in the basicல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியா? சொல்லு பாப்போம். Shinchan, Yogeshwari, Yamini, Archana. Everyone, please let me know the answers. Lassagnese test வழி உன்னால எந்த மாலிகுல் or எந்த ஆட்டம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும்? Okay, so it is going to be sulfur, phosphorus கண்டுபிடிப்பியா? Shinchan, Yosi, phosphorus கண்டுபிடிப்பியா? See, it is used to find out nitrogen, sulfur and halogen. Very good. So it is used to find nitrogen, sulfur and halogen. Phosphorus எல்லாம் உன்னால கண்டுபிடிக்க முடியாதுடா கண்ணா. So please note it down. சரியா?
ரைட். ஸோ இப்போ நீ வந்து ஹாலஜனை கண்டுபிடிக்க போறேன்னா லெசாக்னியஸ் டெஸ்ட்ல என்ன பண்ணுவ? ரைட், என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் உன்னோட லெசாக்னியஸ் எக்ஸ்ட்ராக்டை நீ உருவாக்குவ. லெசாக்னியஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபியூஸ்ட் சோடியம் மெட்டல். உன்னோட சோடியமை உருக்கி லிக்விடா நீ எடுத்து வச்சுப்ப. ரெண்டாவது என்ன பண்ணுவ? கொஞ்சோண்டு அந்த சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் கூட அந்த மாலிகுலையும் போட்டு HNO3 ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணதுமே இத தென் என்ன பண்ணுவேன்? AgNO3 கூட ரியாக்ட் பண்ண விடுவேன். கரெக்டா? இப்படி AgNO3 கூட ரியாக்ட் பண்ண விடும்போ இஃப் இன் கேஸ் உனக்கு ஒயிட் precipitate உருவாச்சுனா, இஃப் யூ கெட் ஒயிட் precipitate, ரைட், ஒரு ஒயிட் கலர்ல precipitate ஃபார்ம் ஆச்சுனா அண்ட் அந்த precipitate அம்மோனியம் ஹைட்ராக்சைட்ல சால்யூபிளா இருந்துச்சுன்னா தென் உனக்கு அங்க குளோரின் இருக்குன்னு அர்த்தம். இல்ல மேம், எனக்கு வந்து எல்லோ precipitate உருவாகுது அண்ட் இந்த எல்லோ precipitate அவ்வளோவா என்னோட அம்மோனியம் ஹைட்ராக்சைட்ல கரைய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் யூ வுட் கெட் புரோமின். புரோமின் அங்க இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஃபைனலி மேம் எனக்கு எல்லோ precipitate தான் கிடைக்குது, ஆனா இந்த எல்லோ precipitate அம்மோனியம் ஹைட்ராக்சைட்ல கரையவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன்னா தென் உனக்கு அங்க அயோடின் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எஸ், இந்த ஒயிட் precipitate ஆக்சுவலி என்ன? எஸ், this can be AgCl, this can be AgBr, or it can be AgI. So yes, precipitation of AgCl is one of the answer for this question. So அதனால option B is the right answer. Option B is the correct answer. புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? Any doubts with this concept? இந்த கான்செப்ட்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளு. ஸோ நீ என்ன பண்ணுவ? உன்னோட லெசாக்னியஸ் எக்ஸ்ட்ராக்டை உருவாக்குற, which is nothing but fused. ஸோ நீ உருக்கி லிக்விட் வடிவத்தில் எடுத்து வச்சிருக்க. தென் அதுல கொஞ்சோண்டு HNO3 ஆட் பண்ணுவ along with AgNO3. இப்படி இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கும்போ நீ எடுத்திருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஹாலஜன் இருக்கு, குளோரின் இருக்குன்னா ஒரு ஒயிட் precipitate which is soluble in ammonium hydroxide கிடைக்கும். இதுவே புரோமின் இருக்குன்னா a lightly yellowish precipitate which is sparingly soluble in ammonium hydroxide கிடைக்கும். இல்ல மேம் டார்க் yellow precipitate கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அண்ட் ஆல்சோ இந்த precipitate வந்துட்டு NH4OHல கரைய மாட்டேங்குதுன்னா, டிசால்வ் ஆக மாட்டேங்குதுன்னா, இன்சால்யூபிளா இருக்குன்னா then you say that yes, iodine is present. Is that clear? Okay. தேக்கண்ணா, பிகாஸ் ஏன் வந்து ஆப்ஷன் ஏன்னு சொல்லிடுறேன். பிகாஸ் இங்க லெசாக்னியஸ் எக்ஸ்ட்ராக்ட டெஸ்ட் ஃபார் ஹாலஜன்ஸ்க்கு தான் யூஸ் பண்றோம்னு ஃபர்ஸ்டே அவன் சொல்லிட்டான். ஸோ கொட்டேல்ஸ்ல கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. இட் இஸ் ஒன்லி யூஸ் ஃபார் டெஸ்ட் ஆஃப் ஹாலஜன்ஸ். ஹாலஜனோட டெஸ்ட்டை பத்தி மட்டும் தான் பேசுறோம், நைட்ரஜன் ஆர் சல்ஃபர் டெஸ்ட்டை பத்தி நம்ம பேசல. புரிஞ்சுச்சுங்களா? அதனால தான் யூ ஆர் நாட் டாக்கிங் அபவுட் ஆப்ஷன் ஏ, யூ ஜஸ்ட் சூஸ் ஆப்ஷன் பி. இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுச்சுங்களா? கொஸ்டினை ஃபுல்லா வாசி, அதுலயே உனக்கு பாதி ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? ரைட். So shall we go on with the next part தாக்கண்ணா? அடுத்த கான்செப்ட்க்கு போலாமா? Shall we? Yes. So அடுத்ததா டைபோல் மூமெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கொஸ்டின்ஸ் கூட சொல்லலாம். இதுல நீ டைபோல் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி இதுல யாருக்கு லோவஸ்ட் டைபோல் மூமெண்ட் இருக்குன்னுலாம் கண்டுபிடிக்க போற. சரியா? எஸ். So the question goes like this. இதுல யாருக்கு லோவஸ்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கு? Let me know your answers in the comment section தாக்கண்ணா. இதற்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல பாப்போம். Let it be quick. ஆப்ஷன் சி. ஷின்சன் பார்த்ததும் ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்காரு. Others please let me know your answers as well தாக்கண்ணா. ஸ்லைம் நீங்க சொன்னது புரியலடா கண்ணா. Can you please come again? Very good. So the correct answer for this question is நம்ம ஷின்சான், அம்ருத், யாமினி, யோகேஸ்வரி, விகாஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி the correct answer for this question is absolutely option C. But எதனால option C டா கண்ணா? எதனால option C? First of all, ஒரு நான் போலார் மூமெண்டோட, ஒரு நான் போலார் சப்ஸ்டன்ஸோட டைபோல் மூமெண்ட் என்ன?
ஒரு நான் போலார் மாலிகுல் உன் கையில இருக்கு. அந்த நான் போலார் மாலிகுலோட டைபோல் மூமெண்ட் என்னடா கண்ணா? whenever you consider a non-polar molecule, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. for a non-polar molecule, net dipole or dipole moment mu is always equal to 0. so அதனாலதான் நீ எதனால 0, ஏன் அது நான் போலார் அதெல்லாம் பார்க்க வேணாம். that is why your CCl4 being non-polar has 0 dipole moment. ஓகேவா? ஆப்வியஸ்லி நம்ம ஷின்சான் சொன்ன மாதிரி ஆப்போசிட்ல பேண்ட்ஸ் லைக் பாண்ட்ஸ் இருக்கறனால குளோரினை எல்லா சைட்ல இருந்தும் இழுப்பாங்க. ஸோ அதனால your polarity cancels out, and that is how you come with a conclusion that yes, option C is the right answer. Okay, so அடுத்த questionக்கு போலாம். This is super easy question, at the same time super important question as well. so இந்த questionக்கான ஆன்சர் என்னன்னு நீங்க சொல்லணும். சரியா? right, shall we start? so 1 minute. நான் உனக்கு ஒரு ஜெனரல் ஸ்ட்ரக்சர் கொடுக்க போறேன். சரியா? ஒரு ஜெனரல் மாலிகுலை தரப்போறேன். நீ என்ன பண்ணணும், அந்த ஜெனரல் மாலிகுல் ஒரு ஓப்பன் செயினா இருந்துச்சுன்னா தென் அதோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத சொல்லணும். ஆர் அது மேபி அது என்ன ஃபங்க்ஷன் குரூப்ல வரும், ஆர் என்ன குரூப்பை சேர்ந்தது அப்படின்னு நீ சொல்லணும். ஸோ ஹியர் யூ கோ. இது என்ன, இதற்கான ஆன்சர் என்னடாக்கண்ணா? this should be an open chain. இது ஒரு aliphatic structure-ஆ இருக்கணும். அதான் ஒரே ஒரு கண்டிஷன். அது ஒரு ஓப்பன் செயினா இருந்துச்சுன்னா then which one could be the right answer? அது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்குமா, டயோல்ஸா இருக்குமா, டைஆல்ஸா இருக்குமா, டைஓன்ஸா இருக்குமா? yes Rohit, yes, you are absolutely right dakana, you are absolutely right. கண்டிப்பா how to mix lines. ஸோ ஆக்சுவலாக வந்தாக்கண்ணா ஒன்ஸ் இந்த நீட் எக்ஸாம் முடிஞ்சு அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுமே திருப்பி நம்ம சேனல்ல 11th and 12th கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த டைம் ஈவன் ஆர்ட்ஸுக்கு தேவையான கிளாஸஸுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ டோன்ட் யூ வரி ரகண்ணா. ஹாய் சங்கீதா, வெல்கம் ஆன் போர்ட். ஓகே ஸோ நீங்க doubt கேக்குறீங்களா ரோஹித்? fine. see, if a structure is symmetrical, be it trans structure or cis structure or whatsoever, if a structure is symmetrical, then அந்த ஸ்ட்ரக்சரை நீ நான் போலார் அப்படின்னு பிளேஸ் பண்ணிட்டேனா obviously அதோட net dipole is going to be 0. ஓகேவா? so if the structure is symmetrical and equal forces எல்லா இடத்துல இருந்தும் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா then obviously net dipole will be equal to 0. so hi Gayatri Sendil, welcome on board. so yes, answer என்னன்னு பார்த்தலாமா? shall we இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு தான் இருக்கும். ஓகே, உன்னோட என்டையர் ஆர்கானிக் ஃபேமிலிலேயே ரெண்டு பேருக்கு தான் இந்த CnH2nO2 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கும். யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், ஒன் இஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் தி அதர் இஸ் எஸ்டர். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் எஸ்டர்னால மட்டும்தான் இந்த ஒரு ஜெனரல் கான்ஃபிகரேஷன் ஓட ஒரு மாலிகுலை உருவாக்க முடியும். அண்ட் எஸ், ப்ளீஸ் நோட் இட் டவுன். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். carboxylic acid and ester is the right answer. இதே question அப்படியே வருமா மேம் அப்படின்னு கேட்டேன்னா கிடையாது. பட் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் வரும். ஓகே, கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் வரலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட், இதை நான் ஓப்பனா சொல்ல வேண்டாக்கண்ணா. திஸ் இஸ் லைக் தி ஓஜி ஆஃப் ஜிஓசி, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஃப் ஜிஓசி. லைக் ஓஜி கொஸ்டினே சொல்லிடலாம். இதெல்லாம் மாஸ் பண்ணிடும், பங்கம் பண்ணிடும், கன்ஃபார்மா வந்துடும். ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட். So please let me know the answer for this question. Please let me know the answers, Sakana. Please let me know the answer for this question. யோசிச்சுட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். Quick.
they kanna, in all the cases, fine, in all the cases what you said is generally true. Trans compounds நாவே அவங்களுக்கு zero dipole moment தான் இருக்கும். சரியா? ரைட்? என்ன காரணம் அப்படின்னா trans structure எடுத்துக்கிட்டேனா, say for example you have a trans structure C double bond C, CH3, hydrogen, hydrogen, CH3. இந்த மாதிரி trans structure இருந்துச்சுன்னா opposite forces will get cancelled out. CH3யும் CH3யும் cancel out பண்ணிடும். ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனும் cancel out ஆயிடும். அதனால்தான் the net dipole moment is said to be zero for a trans structure அப்படின்னு சொல்றேன். So what you told is absolutely right, Dakana. Okay? Okay, high to low order. A, B, C, D, Dana. Shall we check? Shall we check? A, B, C, D. Are you sure, Dakana? Are you sure? Very good. So, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சங்கீதா நோட்டிஃபிகேஷன் வரலையா டக்கண்ணா? Do one thing, சங்கீதா. ஒரு புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாருங்க. You have multiple Gmails, right? So வேற Gmail இருந்து ஓபன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. So that for sure you will get the data டக்கண்ணா. எதனால உனக்கு இப்படி ஆகுதுன்னு எனக்கும் தெரியல. But maybe if you change the account it might work. Check பண்ணி பாருங்க. Okay? Or even உங்களோட போன்ல கூட நோட்டிஃபிகேஷன் ஆஃப்ல இருந்திருக்கலாம். அது ஆன் பண்ணீங்கன்னா கூட நோட்டிஃபிகேஷன் வரலாம். So please do check it out. Right. பொதுவா acidic strength பத்தி பேசும்போது whenever you have a lot of minus I groups, right? Electron withdrawing groups அதிகமா இருந்துச்சுன்னா acidic strength அதிகமா இருக்கும். Whereas plus I group அதிகமா இருந்துச்சுன்னா acidic strength கம்மியா இருக்கும். In other terms, electronegative compound இருந்துச்சுன்னா acidic strength கூடும். electronegative compound இல்லைன்னா acidic strength குறையும். இப்போ நீ இந்த 4 moleculeயும் பார்க்குற. இந்த 4 moleculeயும் you have one hydrogen, one chlorine, but the deciding factor is oxygen. உனக்கே தெரியும் oxygen is an electron withdrawing group, it has an electronegative nature, அதனால அது ஒரு minus I group. So டக்குன்னு பாரு 4 3 2 ஒரு oxygen, which means 4 oxygen 4 minus I group இருந்தா acidic strength maximum, followed by B, C and D. So if I order it out from high to low, highly acidic to less acidic, என்னோட order இப்படிதான் இருக்கும். That is A, B, C and D. A, B, C, D is the right answer. It is the absolute correct answer. நீ இந்த கான்செப்ட் வச்சும் சொல்லலாம். இல்லைன்னா லைக் as நம்மளோட யார் சொன்னா ஷின்சேன் சொன்ன மாதிரி ஆக்சிடேஷன் நம்பரை வச்சும் சொல்லலாம். acidic strength is directly proportional to oxidation number. Oxidation number அதிகமா இருந்துச்சுன்னா acidic strength அதிகம், கம்மியா இருந்துச்சுன்னா acidic strength கம்மி. Is that clear? Is that clear? Is that clear, my dear? Wonderful. So அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். This is based on basicity. As I always say, acidity and basicity, acidic strength and basic strength. இதெல்லாம் நீட்டோட OG questions. Okay? உனக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ அதனால இந்த கொஸ்டினை ஃபுல்லா பார்த்து வாசிச்சு எனக்கு கிளியரான ஆன்சர் என்னன்னு சொல்லு. லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், மை டியர். இந்த கொஸ்டின்ல 4 ஆர்டர் கொடுத்துருக்கான். இதுல எது கரெக்டான ஆர்டர் அப்படின்னு நீ சொல்லணும். ஒன்ஸ் அகெயின் அமைன் சாப்டர்ல, ரைட், அமைன்ஸோட சாப்டர்ல 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஒன்னு டயோசோனியம் சால்ட் அண்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ், ரெண்டாவது யோர் வாட் வி சே நோமென்க்ளேச்சர், அண்ட் மூணாவது அவங்களோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த 3ம் அமைன்ஸ் சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோ. அதுவும் நோமென்க்ளேச்சர் ஆஃப் அமைன்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்தேன்னா அதுல ஒரு 7 கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்டா டே. ஸோ யோசிச்சு ஆன்சர் பண்ண பார்ப்போம். நான் இங்க உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஒன்னு கூட லைக் அவ்வளோலாம் இம்பார்ட்டன்ட் இல்லப்பா அப்படின்லாம் சொல்ற மாதிரியான கான்செப்ட்ஸ் இல்லை. ரைட், பக்கா ரிசர்ச் பண்ணி நீ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நான் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா உனக்கு கொஸ்டின்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ் அண்ட் லெட் மீ நோ யுவர் ஆன்சர்ஸ். ஸோ எஸ், ஷின்சேன் ஆப்ஷன் டி, யோகேஸ்வரி, அம்ருத், ரோஹித் எல்லாரும் ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க gaseous ஸ்டேட்ல, ஓ மை காட், gaseous ஸ்டேட்ல basicity of amines என்னன்னு கேட்டிருக்காங்க. So whenever you consider amines in its gaseous state, the correct order is going to be option D.
3 degree is said to be highly basic, followed by 2 degree, 1 degree, and ammonia. இதுவே aqueous stateல கேட்டாங்கன்னா, right? aqueous stateல கேட்டா என்ன ஆர்டர் இருக்கும்டா கண்ணா? Do anyone know? அமைனோட aqueous stateல அதோட basicity order எப்படி இருக்கும்? Quickly, let me know your answers in the comment section da kana. Amines basicity order in aqueous state எப்படி இருக்கும்? Shinchan, illada kanna, you have to no. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு ஷின்சான். See, நீங்க ஜஸ்ட் அத அப்படியே உல்டாவா போடக்கூடாது. You should also consider inductive effect, you should consider solvation effect, you should consider steric hindrance. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது the most basic one, right? Gaseous state னு சொல்லும்போது obviously 3, 2, 1 and amino group is correct. இதுவே aqueous state அப்படின்னு சொல்லும்போது, right? aqueous state அப்படின்னு சொல்லும்போது the first priority, right? The first priority goes to, yes, exactly kana. Methylnite is 231, fine. Ethylnite is 213. Ethylna மட்டும் இல்ல, mostly ethyl இருந்து வரக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்க்குமே in aqueous state it is going to be 213 and finally ammonia. என்ன காரணம்னா from ethyl, அதையும் நான் சொல்லிடுறேன், from ethyl group. இதுவே methyl group இருந்துச்சுன்னா as you said, நீங்க சொன்ன மாதிரி 231 is the right answer. So first of all என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி ஆர்டருக்கு போறோம்னு சொல்லிடுறேன். டெக்கனா இப்போ செகண்டரி aqueous ஸ்ட்ரக்சர்ஸ்ல பார்க்கும்போது செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் செட் டு பி ஹைலி பேசிக் பிகாஸ் அவங்களோட பிளஸ்ஸே எஃபெக்ட்டுக்கும் அவங்க ஹைட்ரஜன் பாண்ட்ஸை உருவாக்கக்கூடிய தன்மைக்கும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அமோனியம் கேட்டையான பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை எல்லாமே இட் வில் பி மேக்ஸிமம் வித் யோர் செகண்டரி அமைன் இன் aqueous state. அதனால தான் aqueous stateல you get first preference to 2 degree molecule followed by 1 degree and finally by 3 degree. ஏன் வந்துட்டு 3 டிகிரிக்கு நான் லாஸ்டா அமோனியாக்கு கொஞ்சம் முன்னாடியா வச்சிருக்கேன் அப்படின்னா this is said to be least basic in case of aqueous solution because of steric hindrance. So steric hindrance பேஸ் பண்ணி நீ வந்துட்டு tertiary வந்துட்டு சைடுல வச்சிர. சரியா? Is that clear? Is that clear dakana? Please note it down. So metal கூட அவ்வளோ ஈஸியா உனக்கு தேவைப்படாது. Just focus on these two dakana. Gaseous stateல tertiary, secondary, primary and then ammonia. Final aqueous stateல secondary, primary and tertiary, finally ammonia. இந்த ஆர்டர் மறந்துடாத. Why you give importance to secondary? Because secondary has a very good stability factor for ammonium cation. ரெண்டு மெத்தில் குரூப் ஒரு எத்தில் குரூப் இருக்கிறதுனால அவங்க நல்லா அமோனியம் கேட்டையானா ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவாங்க, ஃபாலோட் பை ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாக்ஸ் அண்ட் பிளஸ் ஐ எஃபெக்ட். அதுக்கப்புறமா நான் பிரைமரியை சூஸ் பண்றேன். என்ன காரணம், அவங்க செகண்டரி அமைனை விட கொஞ்சம் பேசிக் தான், பட் இருந்தாலும் அங்க டியூ டு இட்ஸ் ஸ்ட்ரக்சர் அதுக்கு அவ்வளவா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இல்லாததுனால, டியூ டு லெஸ் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் யூ சே பிரைமரி கோஸ் செகண்ட், ஃபைனலி டெர்ஷரி. ஏன் டெர்ஷரி லாஸ்டா வருது மேம்? தி ரீசன் இஸ் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? No kanna. Aqueous state la it is 213. Please note it down. Aqueous state la it is going to be 213. Dey நான் 10 வருஷமா இத சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். So don't take it wrong. Aqueous solution la 213 is the right answer. சரியா? நோட் பண்ணிக்கோ 213 is the right answer. நான் உனக்கு கான்செப்ட் சொல்லியிருக்கேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. Okay, is that clear? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளு. Yes, சொல்லு. Yes, correct. எத்தில் குரூப்ஸ்க்கு வந்துட்டு சாரி இதுல மாத்தி போட்டேனா, மெத்தில் குரூப்ஸ்க்கு இது, எத்தில் குரூப்ஸ்க்கு எஸ் யூ ஆர் கரெக்ட் 2 3 1. எத்தில் குரூப்ஸ்க்கு இது கரெக்ட் இருக்கனா. ஃபார் எத்தில் அமைன்ஸ் திஸ் இஸ் கரெக்ட்
And for methylamines, நான் சொன்ன first structure correct. That is true. Very good, very good, very good, Rakana. So please note it down. யாருக்காச்சும் இது தெரியலைனா கூட நோட் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப important. And trust me, this is confirmedly correct. இது கண்டிப்பா correct. என்ன காரணம்னா 10 வருஷமா we are following the same thing. Okay வா? So for the with the recordings of materials which I have, with the recordings of handwritten notes of other faculties which I have, அது எல்லாத்துலயும் வெச்சு பார்க்கும்போது this is the correct order. Please note it down. Paka? Yes. Okay. Hi Alone. Welcome on board, Rakana. So, adutha question ku polam. And your next question is actually an easy one based on isomerism. Seriya? So, enakku, but idu concept oriented question da once again. So, enakku inda question kana correct answer enna neenga sollu. So, you have 4 options. Let me know the answers in the comment section below. 2,3 dichlorobutane oda isomerism enna? 4 options கொடுத்திருக்கேன். இதுல எதுவா வேணாலும் இருக்கலாம். Please let me know your answers. Please let me know your answers. Not audible. நான் பேசுறது கேட்கலையாடா கண்ணா? நில்லு செக் பண்ணி பார்க்கறேன். Not audible. நான் பேசுறது கேக்குது. சரவணன், செக் வித் யுவர் வீடியோல இருந்து வெளியில வந்துட்டு திருப்பி நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, சரிங்களா? யாமினி ஏ சொல்லியிருக்காங்க. டேய் இப்பவே சொல்லிடுறேன், இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கலாம், 2 ஆன்சர் இருக்கலாம், 3 ஆன்சர் இருக்கலாம், 4 ஆன்சர் கூட இருக்கலாம். So please let me know the right answer in the comment section below. யோசிச்சு ஆன்சர் பண்ணு. யோசிடா கண்ணா, யோசி. ஆன்சர் வந்தாச்சா? ஆன்சர் எனக்கே காமிக்க மாட்டேங்குது. 1 minute, let me check. Very good. Hi Mugana Darshini, welcome on board my dear. Welcome future doctor. So yes, the correct answer for this question is absolutely option A and B. ஏன்னா 2,3 டைக்ளோரோபியூட்டேன்ல உன்னால டயஸ்டீரியோமெரிக் ஸ்ட்ரக்சரையும் பார்க்க முடியும், ஆப்டிக்கல் ஐசோமெரிக் ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்க்க முடியும். கரெக்டா? ரைட்? chiral carbons இருக்கறனால optical structures பார்க்க முடியும், and obviously you know diastereomer structures follow பண்ண முடியும். So அதனால both A and B is the right answer. A and B is the correct answer. Hi Shrija, welcome on board. Hi Dr. Shrija. Yes, wonderful. So concept உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படினு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? If you have any doubts, please ask it out so that we can move on to the next question. இல்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ, அடுத்த क्वेश्चनக்கு போலாம். கிளாரிஃபை பண்ணிட்டு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு போலாம். ரைட்? இஸ் தட் கிளியர்? அடுத்ததுக்கு போலாமா? shall we? Very good. That is what I want from you guys. அடுத்ததா நான் வந்துட்டு I'm going to give you some questions which are basically not MCQs, right? So நீ இந்த questionக்கு answer பண்ணணும். This is all to know your understanding in electrochemistry. சரியா? So first, a galvanic cell with no salt bridge produces dash volt. A galvanic cell with no salt bridge produces dash volt. எவ்வளவு volt of current அது produce பண்ணும்? சொல்ல பாப்போம். And your options are, option நான் கொடுத்துறேன். Option A 1.1 volt, option B 0 volt, option C 1.07 volt, and option D 2.2 volt. Look into the options and let me know the answers. First question கான option top ல எழுதி இருக்கேன். Let me know the answer for the same. Total number of volts takana, you have to find the number of volts of current which is produced. Daniel cell நம்ம சொல்லுவோம்ல 1.1 volt current கிடைச்சிச்சு
அண்ட் பேட்டரிஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம்ல, இவ்வளோ வோல்ட் ஆஃப் கரண்ட் கிடைச்சிச்சு, 1.04 வோல்ட் ஆஃப் கரண்ட் கிடைச்சிச்சுங்களா. அதே மாதிரி ஒரு கேல்வானிக் செல்ல நீ சால்ட் பிரிட்ஜே வைக்காம இருக்கும்போது உனக்கு எவ்வளோ வோல்ட்ஸ் ஆஃப் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்? Let me know your answers. Let me know your answers in the comment section, Dakana. Very good, very good, very good understanding, my dear. எல்லாரும் உண்மையிலேயே சொல்றேன், you did a very good job. So நீ வந்து ஒரு சால்ட் பிரிட்ஜை வைக்காத நேரத்துல, சரியா, ஒரு கேல்வானிக் செல்ல சால்ட் பிரிட்ஜை வைக்காத நேரத்துல அங்க அயான்ஸ், நெட் அயான்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகும். ஆனோட்ல நிறைய zinc2+ சேரும், கேத்தோட்ல நிறைய SO4 சேரும். இதனாலேயே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா, நெட் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆக்சுவலி 0, நெட் வோல்டேஜ் இஸ் ஆக்சுவலி 0. ரெண்டாவது காரணம், இது மட்டும் இல்லாம ரெண்டாவது காரணம், ஆனோட் அண்ட் கேத்தோடுக்கு இடையே உன்னோட கனெக்ஷன் இப்படிதான் இருக்கும், சரியா. ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட் உன்னோட வயர் வச்சு நீ கனெக்ட் பண்ணிருப்ப. this is actually an open circuit because உனக்கு தெரியும், ஈவன் உன் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்விட்சஸ் எல்லாமே they are open and closed circuit mechanism. நீ ஸ்விட்சை ஆன் பண்ணனா அப்போ உன்னோட சிஸ்டம் இப்படி க்ளோஸ் ஆகும். லைக் உன் வீட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம் க்ளோஸ் ஆகிறதுனால உனக்கு லைட்டோ ஃபேனோ என்ன வேணுமோ அது எரிய போகுது. சிமிலர்லி இங்கேயும் என்னதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடந்தாலும் அது ஒரு கம்ப்ளீட் க்ளோஸ் சர்க்கியூட் ஆகிறது சால்ட் பிரிட்ஜ்னால மட்டும்தான். அந்த சால்ட் பிரிட்ஜே இல்லைன்னு சொல்லும்போது இட் இஸ் லிட்ரலி an ஓப்பன் சர்க்கியூட். அதனால தான் டோட்டல் வோல்டேஜ் 0 அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? ரெண்டாவது, in a galvanic cell current flows from dash to dash terminal. ஒரு galvanic cellல current எந்த டெர்மினல்ல இருந்து எந்த டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகும்? ஐ ஹோப் த போர்ட் இஸ் கிளியர். நான் மறைய வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கேல்வானிக் செல்லில் கரண்ட் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு டிராவல் ஆகும்? யூ ஜஸ்ட் ஹாவ் டு புட் ஆனோட், கேத்தோட், பாசிட்டிவ், நெகட்டிவ், வாட் எவர். ஸோ உனக்கு என்ன ஆன்சர் தெரியுமோ அதை சொல்லு. யோசி, திஸ் இஸ் a super easy question. உனக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீ இதுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன். கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன். Let me know your answers, Takana. Let me know your answers. And இன்னும் செஷனை யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தேன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுரு, சரியா? See, whenever your electron flows in one direction, okay, electron ஒரு டைரக்ஷன் மூவ் ஆகுதுன்னா அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் கரண்ட் மூவ் ஆகும். ஸோ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒரு கேல்வானிக் செல்ல எலக்ட்ரான் மூவ்ஸ் ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட். அப்போ ஆனோட் டு கேத்தோட் எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் உன்னோட கரண்ட் ஃப்ளோ ஆகும். which means in this case your current flows from cathode to anode. So the correct answer is cathode to anode. Rakana, cathode to anode. Is that clear? இல்ல யாமினி மேம் வந்துட்டு எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோவை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். உன்னோட எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஐ எம் டேம் ஷூர் அபவுட் திஸ். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். உன்னோட எலக்ட்ரான் ஃப்ளோவை தான் மேம் சொல்லியிருப்பாங்க, கரண்ட் ஃப்ளோவை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. யூ கேன் ஈவன் கிராஸ் செக். எலக்ட்ரான் ஃப்ளோ ஒரு டைரக்ஷன்ல இருக்குன்னா அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். எஸ், ஓகே. Hi Jayswin, welcome on board. Welcome to the family, Kana. So yes, அடுத்த question. Instead of a salt bridge, if you use a glass tube in a galvanic cell, galvanic னு சொல்லும்போது உன் மைண்ட்ல டேனியல் செல்லையே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, சரியா? Then total EMF produced எவ்வளோ? நீ ஒரு சால்ட் பிரிட்ஜுக்கு பதிலாக ஒரு கிளாஸ் டியூபை வைக்கிற, சரியா? கிளாஸ் டியூபும் அந்த வேலையை தான் பார்க்க போகுது, ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் whatsoever that is going to help with the same. ஸோ நீ சால்ட் பிரிட்ஜுக்கு பதிலாக கிளாஸ் யூடியூபை வைக்கும்போ அங்க உன்னோட டேனியல் செல்ல, கேல்வானிக் செல்லுங்கிறத ஸ்பெசிஃபிக்கா டேனியல்னு எடுத்துக்கோ, டேனியல் செல்ல எவ்வளோ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்? எஸ் ஜெய்ஸ்வின், ஐ டூ ரிமெம்பர் யூ கண்ணா. வேதாந்து நீ தமிழ் சேனல்ல நீங்க வந்திருந்தீங்களே, ஐ டூ ரிமெம்பர். அண்ட் யோர் ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆப்ஷன் ஏ 1.1 வோல்ட், ஆப்ஷன் பி 1.04 வோல்ட், ஆப்ஷன் சி 0 வோல்ட் அண்ட் ஆப்ஷன் டி 2 volts. ஸோ ஆப்ஷனை பார்த்து எனக்கு கரெக்டான ஆன்சரை சொல்லுங்க. ஷின்சான் 1.1 வோல்ட் சொல்லியிருக்காரு.
Others, please let me know your answers, Dakana. Please let me know your answers. இதுக்குள்ள ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் ஒளிஞ்சு கிடக்குது, சரியா? நான் அந்த கான்செப்டை உனக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக தான் ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் இட். யாமினி ஆப்ஷன் சி 0 volts சொல்லியிருக்காங்க. Others, please let me know your answers. Please let me know your answers in the comment section. Vikas, C or A? You just have to tell one answer, Dakana. Let it be right or wrong. நீ ஏதாச்சும் ஒரு ஆன்சர் மட்டும் சூஸ் பண்ணு. Wow, wonderful, wonderful. First of all, Karpagam, welcome on board, Dakana. Welcome to the family. And yes, I'm so happy that you are here with the team. So, நீங்களும் 12th படிக்கிறீங்கனாலும், if you are a NEET or a JEE aspirant, or if you want to crack any entrance exams, இப்போலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. It is the right time for you to start your preparation. Okay? Very good, very good. See, இது கண்டக்ட் பண்ணுமா கண்டக்ட் பண்ணாதாங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் நான் என்னோட கேல்வானிக் செல்லில் ஒரே நிமிஷம், நான் என்னோட கேல்வானிக் செல்லில் இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் சால்ட் பிரிட்ஜ் ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் அப்படியே வச்சேன்னா, ஒரு டியூபா அப்படியே பிரிட்ஜ் மாதிரி வச்சேன்னா அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ திஸ் இஸ் யோர் ஆனோட், திஸ் இஸ் யோர் கேத்தோட். இது ஆனோட், இது கேத்தோட். இதுக்கு நடுவில் நீ ஒரு கிளாஸ் பிரிட்ஜை இப்படி வைக்கிற, சரியா? இதுதான் உன்னோட கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ திஸ் இஸ் யோர் எலக்ட்ரோலைட்ஸ் அட் போத் த எண்ட்ஸ். அண்ட் உன்னோட ஆனோட் இங்கே இருக்கும், கேத்தோட் இங்கே இருக்கும். அதை நீ கனெக்ட் பண்ணி வச்சிருக்க, சரியா? ஸோ இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? எப்பவுமே இந்த மாதிரி கிளாஸ் டியூப்ஸை வைக்கும்போது அதோட ரெண்டு எண்ட்ஸ்லையும், அதாவது அதோட ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த வாய் துவாரங்கள் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு நீ காட்டனை கொஞ்சம் ஃபிட் பண்ணி வச்சுப்ப, in order to ensure that you have better transfusion of molecules. So இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், you have to understand what happens here. இங்க Zinc2+ கூட 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 ஆனோட்ல இருந்து, ஆனோட் எலக்ட்ரோட்ல இருந்து வரக்கூடிய Zinc2+ எலக்ட்ரோலைட்ல கூட 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 you get a lot of positive charge electrolyte in anode. Similarly cathodeலையும் உனக்கு நிறைய SO4 2- அப்படியே அந்த எலக்ட்ரோலைட்ல தேங்கி கிடக்கும், which means it becomes negative. So after a period of time என்ன ஆகும்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜையும் இந்த நெகட்டிவ் சார்ஜும் தன்னைத்தானே அட்ராக்ட் ஆகும். ஸோ அட்ராக்ட் ஆகுறதுனால வாட்டர் லெவல் கிளாஸ் டியூப்ல ரைஸ் ஆகும். எஸ், அந்த வாட்டர் லெவலை இன்னும் ஹெல்ப் பண்றதுக்காக தான் நீ வந்து காட்டன் இங்க வச்சிருக்க. ஸோ ஆப்வியஸ்லி தண்ணி கூட 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 இங்க ஃபுல்லா பாசிட்டிவ் லிக்விட் இருக்கும் அண்ட் இங்க ஃபுல்லா நெகட்டிவ் லிக்விட்ஸ் இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் வென் யுவர் ஜிங்க் அயான் reacts or meets sulfato ion? SO4 2- Zinc2+ ரீச் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? It forms zinc sulfate, which is a salt. இல்லையா? இந்த சால்ட் இந்த சென்டர் பாகத்துல இருக்கிறதுனால ரைட், அங்க அப்படியே உப்பு கரை மாதிரி படிஞ்சு நிக்க ஆரம்பிக்கும். அது படியாத வரைக்கும் உனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே நடக்கும். அது படிச்சுன்னு வச்சுக்கோங்க, சால்ட் இஸ் ஆக்சுவலி an insulator of current. அதனாலேயே உன்னோட கரண்ட் ஃப்ளோ கண்டிப்பா கண்டிப்பா இந்த இடத்துல நடக்காது. இட் ஆக்ட்ஸ் as a barrier, it acts as a junction. ஸோ இப்போ இதோட டெக்னிக்கல் டேர்ம் என்ன? யூ ஹாவ் டூ லிக்விட்ஸ். இந்த லிக்விடும் உன்னோட கிளாஸ் டியூபுக்கு மேல ஏறதுனால யூ ஃபார்ம் அ ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் உருவானதுனால உன்னோட எலக்ட்ரானால மூவ் ஆக முடியல. அந்த எலக்ட்ரானோட மூமெண்ட் ஆர் பொட்டன்ஷியலை இது கட் பண்ணுது. அதனால யூ கால் திஸ் கான்செப்ட் ஆஸ் லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல். யூ கெட் த பாயிண்ட்? உன்னோட சால்ட் பிரிட்ஜோட அப்ளிகேஷன்ல நீ இதை படிச்சிருப்ப. In order to resist liquid junction potential, you use a salt bridge அப்படின்னு படிச்சிருப்ப. அந்த liquid junction potentialனா என்னங்கிறத தான் இந்த கான்செப்ட் வச்சு பிளஸ் இந்த क्वेश्चन வச்சு நான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன். கிளியரா? Is that clear? கான்செப்ட் புரிஞ்சுச்சா? டவுட் இருக்கா? Let me know. டேக்கனா டவுட் இருந்துச்சுன்னா கேளு, we will clarify it and then we will move on with the next part. All clear? Very good, Dr. Shrija. You are absolutely right, Dakana. Yes. Very good.
So in this case, it is going to be like in this question, it is going to be option C, 0 volts. Clear? Okay. So adutha question ku polam. Adutha question. Now you guys have to arrange these molecules based on SRP. Okay va? So SRP value base pani ivangala nee arrange panna pora. And I hope the question is clear. Na hide aga venaan nenikren. I'll just go a bit down. Okay. So question full paathu எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. இவங்களுக்கு நம்ம நேமுமே வச்சுக்கலாம். This is A, this is B, this is C, this is D, this is E and this is F. So இவங்களை based on their SRP values from high to low நீங்க அரேஞ்ச் பண்ணணும். So please let me know your answers in the comment section. Dakana. Please let me know your answers in the comment section. This is all to train you up. Okay. Importantaana conceptல நான் உன்னை train பண்றேன் electrochemistryல இருந்து. So yes, let me know your answers in the comment section. Shinchan, FEDCBA சொல்லிருக்காரு. Others, please let me know your answers. Okay. Yamini, AU, then copper, then iron, then calcium, then barium and sodium சொல்லிருக்காங்க. Others, please let me know. Please let me know the answers. Dekana, யோசிச்சே எனக்கு இதற்கான கரெக்டான ஆன்சரை சொல்லு. அண்ட் எஸ், ரொம்ப முக்கியமா எனக்கு இங்க இருக்கிற எல்லாருமே கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ கைஸ் ஹேவ் டு டூ. ஓகேவா? ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. லெட் மீ நோ யூர் ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை பார்த்துடலாமா? நிறையா பேருக்கு எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் மறந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். So we'll look into the trick in order to remember electrochemical series. One minute dakana. So electrochemical series ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ட்ரிக் இதுதான். சரியா? ஸோ இதை நான் உனக்கு ஸ்டோரி மாதிரி நான் வேதாந்தா நீட் தமிழ் சேனல்ல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி நடத்தும்போது சொல்லி தந்துட்டேன். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் இட். பட் இருந்தாலும் நான் திருப்பி சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஸோ த ஸ்டோரி கோஸ் லைக் திஸ். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? கல்ஃப்ல வந்துட்டு முகல்மென்ஸ் இருந்தாங்க அப்படின்னு தெரியும். முகலாயர்ஸ் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ என்ன நடக்குது? அந்த காலத்துல தண்ணிக்கு பஞ்சம் அங்க இருந்துச்சு. ஸோ அதனால முகல்மென் அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நெய்பர் பேரு பக்கானா. ஸோ டெய்லி இந்த பக்கானா என்ன பண்ணுவாரு? தண்ணி எடுக்கிறதுக்காக அவர் வந்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வருவாரு. ஸோ முகல்மென்ட்டே அந்த இடத்துல சொல்லிட்டாரு. ஸோ அதனால லைக் பக்கானா, முகல்மென் தண்ணி தேடி ஜென் கார்ல ஃப்ரீயா ஒரு கோணிப்பையோ இல்ல ஒரு கோனையோ எடுத்துட்டு போறாரு. அதுல தண்ணி நிரப்பி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போற வழியில அவரோட சன்ன பப்ல பாக்குறாரு. சொந்த பையனை பப்ல பார்த்தா ஏதாச்சும் அப்பாக்கு சந்தோஷமா இருக்குமா? இல்ல, திட்டத்தானே போறாரு. சோ உடனே அவர் ஹே அப்படின்னு கூப்பிடுறாரு. பையன் திரும்பல. கூவி கூப்பிடுறாரு. அப்பவும் திரும்பல. உடனே அவரு ஆங்கிரி பேர்ட் மாதிரி பயங்கர ஃபெரோஷியஸா, ஆல்வேஸ் ஃபெரோஷியஸா பையன்கிட்ட கட்டுறாரு. So this is the story. இந்த ஸ்டோரிய திருப்பி சொல்லலாம் வாங்க. லைக் பக்கானா, முகல்மென் தண்ணி தேடி ஜென் கார்ல ஃப்ரீயா கோணிப்பை இல்லைன்னா கோணிப்பைனா சாக்கு, சில பேருக்கு தெரியாது இல்லையா அந்த வார்த்தை, அதனால கோன் எடுத்துட்டு போறாரு. அந்த தண்ணியை அதுல ஃபில் பண்ணிக்கலாம். போற வழியில அவரோட சன்னா பப்ல பாக்குறாரு. ஹே அப்படின்னு கூப்பிடுறாரு. திரும்பல. கூவி கூப்பிடுறாரு. அப்பவும் திரும்பல. உடனே ஆங்கிரி பேர்ட் மாதிரி பயங்கர ஃபெரோஷியஸா பையனை பார்த்து கத்துறாரு. திஸ் இஸ் யோர் ட்ரிக். இங்க லைக்ல Li stands for lithium, K stands for potassium, Ba barium, Ca calcium, Na sodium, Mg magnesium, Al aluminum and Mn manganese, H2O is water, Zen is for zinc and chromium, Car is for chromium, Free is for iron, கோன்ல CO வந்துட்டு cobalt and N is for nickel. Then சன்ன பப்ல பாக்குறாரு இல்லையா, which is tin and lead. Then ஹேல உனக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்கு, ஹைட்ரஜன் அண்ட் Hg.
ஹைட்ரஜனோட வேல்யூ 0 அண்ட் ஹெச்இயோட வேல்யூ 0.3 சம்திங் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 𝑘𝐵 இருக்கக்கூடிய Cu is for copper and I is for iodine. Angry bird AgBr, always which is your gold, and ferocious which is your fluorine. இங்க நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், your value starts from negative SRP, the most negative SRP1 to the most positive SRP1. ferociousக்கு அதிகமான SRP வேல்யூ இருக்கு. இங்க யாருக்கு மேம் 0 SRP வேல்யூ இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா உன்னோட ஹைட்ரஜனுக்கு தான். ஸோ ஹைட்ரஜனுக்கு அப்புறமா வர எல்லாருக்குமே பாசிட்டிவ் SRP வேல்யூஸ். ஹைட்ரஜனுக்கு முன்னாடி வரைக்கும் எழுதியிருக்கேன் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் SRP நெகட்டிவ் வேல்யூ, having the most negative value to be with lithium and the less and the most positive value to be with ferocious. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இந்த ட்ரிக்க ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ட்ரிக்கு எக்ஸப்ஷனே இல்லடா கணா. ஓகேவா? ஸோ திஸ் ட்ரிக் ஒர்க்ஸ் எவ்ரிவேர், எவ்ரி கொஸ்டின் which comes along with your electrochemical series. ஸோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வை. திஸ் இஸ் சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வை, so that it will be useful for you. எடுத்துட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? எஸ். ஸோ அடுத்ததுக்கு போலாமா? ப்ளீஸ் லெட் மீ நோ டா கண்ணா, ப்ளீஸ் லெட் மீ நோ. சீக்கிரம் சொல்லு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேனா எஸ்ன்னு சொல்லு. ஆல்சோ நெக்ஸ்ட்டுக்கு போலானாலும் எஸ்ன்னு சொல்லு. சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. முடிச்சிட்டீங்களா? போலால? ஓகே. அடுத்ததா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இது ஆக்சுவலா என்னோட கட் ஃபீலிங் தான். பிகாஸ் ஸ்டாக் நோட்டேஷன்ல இருந்து ஓகே, அதுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க ஃபைண்ட் விச் ஒன் இஸ் த ஆக்சிடென்ட். ஓகேவா? எது ஆக்சிடென்ட் மட்டும் நீ சொல்லு. ஆக்சிடென்ட் அண்ட் ரிடக்டன்ட் வேணா, எனக்கு ஆக்சிடென்ட் மட்டும் எதுன்னு சொல்லு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல எது ஆக்சிடென்ட்? which one acts as oxidant? oxidant na onnu illa, it is nothing but oxidizing agent. so idila yaru oxidant ah irpa paathu sollunga. first reaction la yaru oxidant ah irpa paathu sollunga. let it be quick da kanna, let it be quick. Very good, very good, very good. So the one which acts as oxidant is the one which reduces itself. இங்க நீ பார்த்துட்டேனா manganese O4 minus, manganese O4 minus னு சொல்லும்போது ஆக்சிஜனுக்கு -8 போடுவேன். என்னடா இது எழுத மாட்டேங்குது. ஆக்சிஜனுக்கு -8 போடுவேன். x - 8 is equal to -1 னா then x is equal to +7, right? right? so இங்க அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. இதுவே MnO4 2 minus போயிட்டேனா 2 minus and the 8 இப்படிக்கா வந்துச்சுனா it is going to become +6, right? +6 confirm டா கண்ணா? yes. so உன்னோட oxidation number value குறைஞ்சிருக்கு, which means manganese is reduced itself. அது தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணதுதான் பக்கத்துல இருக்கிற மாலிகுலை ஆக்சிடைஸ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எந்த ஒரு மாலிகுல் ரெடியூஸ் ஆகுதோ அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எந்த ஒரு மாலிகுல் ஆக்சிடைஸ் ஆகுதோ அது ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ ஹியர் yes, manganese is the right answer. It is your oxidant or your oxidizing agent. right? very good. அடுத்த கொஸ்டின், இந்த ஒரு கொஸ்டினை நல்லா கவனிச்சு இதுல யாரு நம்மளோட ரிடக்டன்ட் அப்படின்னு நீ சொல்லணும், யாரு ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஐ ஹைட் மை செல்ஃப். இந்த செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் பார்த்து எனக்கு ஆன்சர் சொல்லி பார்ப்போம். அந்த H2O2 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் பார்த்து எனக்கு கரெக்டான ஆன்சரை சொல்லுங்க. ஆல்சோ கைஸ், ஜஸ்ட் 4 more likes needed for 60. ஸோ யாராச்சும் லைக் போடாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக்கை போட்டுருங்க. இங்க யாரு ஆக்சிடென்டா இருக்கா, யாரு ரிடக்டன்டா இருக்கா? This is actually a confusing question டாக்கண்ணா ஒரு சில பேருக்கு. ஏன்னா நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா உனக்கே தெரியும். சி இங்க உனக்கு ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்கு. அந்த ரியாக்டன்ட் தான் அட் அ டைம் ஆக்சிடைஸும் ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. அப்ப மேம் நான் இங்க யார ஆக்சிடென்ட்னு சொல்றது, யார ரிடக்டன்ட்னு சொல்றது அப்படின்னு கேட்டேன்னா, you do not have an oxidant here, you do not have a reductant here, it is a self-prepped reaction. இப்போ
பக்கத்துல இருக்கிறவன ஆக்சிடைஸ் பண்ணாதான் என் பேரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், பக்கத்துல இருக்கிறவன ரெடியூஸ் பண்ணாதான் என் பேரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஆனா எனக்கு இங்க ஒரே ஒரு ரியாக்டண்டா இருக்கு, it is self oxidizing and self reducing. அதனால தான் நான் சொல்றேன் there is no oxidant and no reductant in case of option 2. கான்செப்ட் புரிஞ்சுச்சுங்களா? Yes, this is actually a disproportionation reaction. Exactly 16. கான்செப்ட் உனக்கு புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் போலாமா? Shall we? Yes. So final equation for the day. நான் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, மெர்க்குரி பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினை பார்த்து, எஸ் நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை பார்த்துட்டு இதுல யாரு உன்னோட ரிடக்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யார் உன்னோட ரிடக்டன்டாக்கனா இங்க? which one will act as a reductant here or oxidant here, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இல்ல மேம் இந்த ஈக்குவேஷன்ல ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சனாலும் அதையும் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் He2+ இருக்குமா அப்படிங்கறதையும் யோசிச்சு சொல்லு. ஹாய் ஸ்கை வேர்ல்ட், வெல்கம் ஆன் போர்ட். ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதை முடிச்சிட்டோம்னா we will wind up this session. Okay, equation is absolutely correct. Very good. First of all, reductant போறதுக்கு முன்னாடி ஏன் இங்க He2 which is a molecule 2+ ion formation இருக்கு? ஏன்னா He2 as a molecule cannot exist. அது ஒரு டைமர் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். டைமர் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அதனால ஸ்டேபிளா இருக்க முடியும். அதனாலதான் He2+ அப்படிங்கிற ஒரு மாலிகுல் எக்ஸிஸ்ட் ஆகுது. ரைட்? இப்போ as you can see ரெண்டு Hg மாலிகுலோட டோட்டல் அயானிக் வேல்யூ ரெண்டா இருந்துச்சுன்னா ஒரு Hgக்கு you will put +1, which means உன்னோட Hg2+ +2ல இருந்து +1க்கு குறைஞ்சிருக்கு. வேல்யூ குறைஞ்சதுனால your mercury is going to be your reductant. Sorry, your mercury is going to be your oxidant. Yes, mercury oxidant தானே? ஆக்சிடென்டா ரிடக்டன்டா யோசிச்சு சொல்லு. ஆக்சிடென்டா ரிடக்டன்டா? டேய் தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டானா அவன் ஆக்சிடென்டா? தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கிட்டானா அவன் ரிடக்டன்டா? சோ இங்க Sn2+ Sn4+ மாறி இருக்கு, ஆக்சிடேஷன் நம்பர் கூடி இருக்கு, அப்ப Sn2+ ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, which means Sn is actually your reductant, whereas Hg2+ +2ல இருந்து +1க்கு போயிருக்கு, வேல்யூ குறைஞ்சிருக்கு. அதனால Hg mercury is actually your oxidant. புரிஞ்சுச்சுங்களா? mercury is your oxidant, tin like Sn is your reductant. புரிஞ்சுச்சுங்களா? any doubt so far? ரைட், உனக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ், ஓகேவா, ஒரு 2 வருஷமா ஸ்டாக் நோட்டேஷன் கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவ்வளோவா நமக்கு கேட்கல. ஸோ மை கட் ஃபீலிங் இஸ் மேபி இந்த வருஷம் சுத்தமா கேட்காததுனால ஸ்டாக் நோட்டேஷன் கொஸ்டின் வரலாம். ஸோ அதனால அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்காக உனக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த 10 மாலிகுலோட ஸ்டாக் நோட்டேஷனை நீ ஹோம்ஒர்க்கா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ஆட் பண்ணி தரணும். ஸோ எஸ், டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ் பேஜ் டாக்கனா, ப்ளீஸ் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ் பேஜ். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ, எடுத்ததுக்கு அப்புறமா சொல்லு, so that we will ensure that we solve this as a homework. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டியா? யாமினி, ஷின்சான், ஸ்கை வேர்ல்ட், நேஹா, ரோஹித், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டியா? ஸ்ரீஜா, yes or no? Let me know in the comment section. Then இதற்கான ஆன்சர், இந்த 10 மாலிகுலுக்கான ஆன்சரையும் நீ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும்.
கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி ஆகணும். ஸோ திஸ் வில் பி அ ஹோம்ஒர்க். இனி வரக்கூடிய செஷன்ஸ்ல நான் கண்டிப்பா உனக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்ல இருந்து ஹோம்ஒர்க் தருவேன். நீ அதை பண்ணியே தீரணும். ஓகேவா? எஸ், வெரி குட் மை டியர். ஸோ வித் திஸ் வி வில் வைண்ட் அப் தி செஷன். நாளைக்கு 6 o'clock நான் சொன்ன மாதிரி ஈவினிங் 6 o'clock ஒரு இம்பார்ட்டண்ட்டான செஷன் இருக்கு. ஒரு வீடியோ, குட்டி வீடியோ தான், அதை பார்த்துருங்க மறக்காம. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ கண்ணா, இனி நமக்கு 5 நாள் தான் இருக்கு. ஸோ அடுத்த 5 நாள் ரெகுலரா கிளாஸுக்கு வரப்பாரு. பிகாஸ் இருக்கிறதுலே மோஸ்ட் ரிப்பீட்டட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அட் த சேம் டைம் ப்ரெடிக்டபிள் கொஸ்டின்ஸ்னு இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸை எல்லாம் தான் நான் உனக்கு கொடுக்க போறேன். So I want you guys with maximum focus hereby in the session. And with this code, we will wind up this. நாளைக்கு உங்களை மீட் பண்ற வரைக்கும், this is Premila ma'am signing off. Thank you so much for being in the session. Keep on working, keep on hustling. இந்த வருஷம் வெற்றி நமதே. NEET 2025 நம்ம தட்டுறோம், தூக்குறோம், மாசா களை கட்டுறோம். ஓகேவா? Yes, Dakana. Okay then. Thank you so much. Have a great day. Have a wonderful night. And yes, we will meet you soon in the upcoming session. Tada, bye-bye. Take care.